பரணி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் வேற வந்திருக்கு. அப்டேட்ஸ் மயமா ஒரு ஃபயரான டேவா இருந்திருக்கு இன்னைக்கு. சுகுமார் ப்ரோ எப்பயுமே வெள்ளிக்கிழமை நிறைய அப்டேட் வரும். பட் எதிர்பார்த்த ஃபயர் அப்டேட் மட்டும் வரல. புரியல. அவரு ஃபயர் படத்தோட அப்டேட் கேக்குறாரு இன்னைக்கு. ஆனா உண்மையாலுமே டோட்டலா ஒரு நல்ல ஒரு ஜாலியான நாள் வச்சுக்கலாம். அதனால நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. குட் பேட் அக்லி மேக்கிங் பார்த்தேன், அது சூப்பரா இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற வருது, ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். ஆமா அப்படியே அப்டேட் எல்லா அப்டேட் சொல்லிருங்க. சுகுமார் ப்ரோ, இல்ல நீங்க கே சினிமா கிளப் ஐடில இருந்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட், அதனால அதுக்கு நான் வந்து இன்வைட் கோஹோஸ்ட் கொடுத்தேன். டக்குன்னு நீங்க இதுக்கு மாறிட்டீங்க போல இருக்கு. இப்போ எனக்கு இதுக்கு கொடுக்க முடியல, கோஹோஸ்ட் கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் கே சினிமா கிளப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, வந்துட்டேன் இதுல. ஃபர்ஸ்ட் அதுலான ஜாயின் பண்ணீங்க நீங்க? ஆமா, அதுல லாகின்ல இருந்தேன், எனக்கு தெரியல. அதுல கோஹோஸ்ட் கொடுத்தா இப்போ இதுல கோஹோஸ்ட் கொடுக்க முடியல. ஸ்லாட் இல்லைன்னு வருது, கோஹோஸ்ட் ஸ்லாட் ஃபுல்லுன்னு வருது. சரி ரைட்டு, அப்படியே வரும். மேக்கிங் வீடியோ டீசருக்கு வருவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் நீங்களே சொல்லிருங்கண்ணா. சரி சொல்லிடுறேன். கவர் பண்ணல நான். சரி ரைட், ஓகே. ஒன்றும் இல்லை, முக்கியமான அப்டேட்டுங்க. இல்லை சொல்லிடுறேன் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன முக்கியமான அப்டேட் வந்துச்சு இன்னைக்கு வந்து குட் பை டக்லி வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வரும்னு எதிர்பார்த்தேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிரும்னு நினைச்சேன். அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை March 18 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த ஓஜி சம்பவம் அது ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் வீடியோ, அந்த டீசரோட மேக்கிங் வீடியோட விட்டுருக்காங்க. பிகைன் த டீசர் நல்லா இருந்துச்சு. டோட்டலாக ஒரு ஃபயராக இருந்துச்சு அந்த மேக்கிங் வீடியோவே. அதுலேயும் ஏகேவோட ட்ரேட்மார்க் சிரிப்பு ஒன்று இருக்குது. அது வந்து அவர் ஒரிஜினாலிட்டியில் இருக்கிறது, ரியாலிட்டியில் இருக்கிறது. அது அப்படியே வந்து இதுலேயும் இந்த மங்காத்தா ப்ளூ பர்ட்ஸ், பில்லா 2 ப்ளூ பர்ட்ஸ்லாம் இருக்கும். அது அப்படியே இந்த மேக்கிங் வீடியோலேயும் விட்டுருந்தது, நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்னைக்கு முக்கியமான அப்டேட்டாக வந்து லோகேஷ் கனாஜி பிறந்தநாள் ஸ்பெஷலாக கூலி படத்தில் வந்து ஸ்டில்ஸ் விட்டுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நாகார்ஜுனா லுக்கு செம்ம மாசாக இருந்துச்சு. நல்லா எல்லா லுக்குமே பயங்கரமாக இருந்துச்சு. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவரு, நாகார்ஜுனா, அடுத்து வந்து உபேந்திரா, சத்யராஜ், மலையாள ஆக்டர் இருப்பார்ல மஞ்சுமல் பாய், சௌபின் சபீரா அவரு, ஸ்ருதிஹாசன் எல்லா ஸ்டிலையும் சேர்த்து விட்டுருந்தாங்க இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் பர்த்டே ஸ்பெஷலாக. அது இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் கிறிஸ்ட் கூட ஒரு ஸ்டில் விட்டுருந்தாரு. இந்த படத்தில் அவர் கேமியா பண்ணுறாரு. அது இல்லாமல் இரும்பு கை மாயாவி அவர் கூட தான் பண்ண போறாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு. அடுத்த படமாவே ஒரு கூலிக்கு அப்புறம் அதுதான் பண்ண போறாரு போல இருக்கு. இதுதான் இன்னைக்கு 2 மேஜர் அப்டேட்ஸு. அடுத்தது வந்து டீசல் படத்துல இருந்து டீசல்னு ஒரு படம், அந்த இவர் ஹரிஷ் கல்யாண் நடிக்கிறாரு. அவங்க வந்து ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் மத்தியிலியாவும் ஃபீனிக்ஸ் மாலில் இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு தெரியும், ஸ்வீட் ஹார்ட்டு, பெருசு, வர்ணன், இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. அது போக ரஜினி முருகன், எம் குமார் சன் ஆஃப் மகாலட்சுமி ரீ ரிலீஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் தனி. அடுத்தது வந்து வேற என்ன அப்டேட் வந்தது மெயினா, இன்னைக்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. பரமசிவன் பாத்திமான்னு சொல்லி ஒரு படம், விமல் படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரும் கான்செப்டும் சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ட்ரெய்லர், எனக்கு சுத்தமாக அந்த படமே பிடிக்கல. அது அப்புறம் ட்ரெய்லரை பற்றி அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட்லாம் முடிச்சிருவோம், அதில் பேசுவோம். அடுத்தது தக்லைஃப், அந்த கமலஹாசன், சிதம்பரம், டிஆர், மணிரத்னம் படம், அவங்க படத்தோடைய தக்லைஃப் வந்து ஹோலி பண்டிகை ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதான் ஜஸ்ட்டு June 5 அந்த படம் ரிலீஸுங்கிறது கன்ஃபர்மேஷன், ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் ரஜினிகாந்த்னு பெயர் வைக்கப்பட்ட நாள் இன்றுதான். 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த்னு சொல்லலாம். அது ஸ்பெஷலாக பேச வேண்டியது இருக்கு. அப்புறம் கடைசியாக பேசுவோம். வீர தீர சூரா தெலுங்கு வெர்ஷனோட டீசர் வருதுண்ணே. ரைட், ஓகே, அது ஒரு அப்டேட்டு. அடுத்தது வேற என்ன அப்டேட் அப்படின்னா, யமகாதகி படத்துலேருந்து மேக்கிங் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த சிலு சிலு சிரிப்பாய் அந்த மேக்கிங் வீடியோ விட்டுருந்தாங்க. நேற்று நம்ம பேசின மாதிரி தான், அந்த ஹரிஹர வீரமல்லு கண்டிப்பாக பவன் கல்யாண் படம் March 27 வராது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது இப்போ May 9 இப்போ வந்து திரும்ப அடுத்த டேட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் வராது. May 9 அந்த படம் ரிலீஸ் ஆகாது. ஆனால் அவங்க ரிலீஸ் கிட்ட திரும்ப போஸ்ட்போன் பண்ணி ஒரு டேட்டு போட்டிருக்காங்க. எத்தனாவது டேட்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அஃபிஷியலாக சொல்கிறேன், அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது 5வது டேட்டுன்னு நினைக்கிறேன். வந்திருக்கு, இத்தனை டேட் வந்திருக்கு. அது போக நேற்று நம்ம பேசும்போது இந்த யூஎஸ்ஏல வந்து ஷோ வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் யூகேலையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யூகேல பார்த்தீங்கன்னா மிட் நைட் நம்ம டைமுக்கு வந்து 1 மணி ஷோ, அவங்க டைமுக்கு வந்து 8:30 டைம், அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க குட் பை டக்லிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி தேட்டர் அக்ரிமெண்ட் அந்த எல்லா ஏரியா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம். முக்கியமாக தமிழ்நாட்டில் கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்கிற தேட்டர்களான 1, 2ன்னு சொல்லப்படுற ரோஹிணி தேட்டர்லாம் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. 25 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய படத்துக்கு ஸ்மூத்தாக வந்து ரிலீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுலாம் உண்மையாலுமே ராகுல் வந்து ஒரு அடுத்த பெரிய படங்களுக்கு இந்த இது மாதிரி தேட்டர் அக்ரிமெண்ட்ல ஒரு புது ரூட்டை ஒன்று ஃபாலோ ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இதை ஃபாலோ பண்ணாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா படமும் ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணலாம்.
ஒரு 25 நாளைக்கு 30 நாளைக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டா இப்போ இது மாதிரி ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் பெரும்பாலும் இந்த அஜித் விஜய் படங்கள் வரும்போது ரிலீஸ் இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஓப்பன் பண்ணி நம்ம தேட்டருக்கு கேட்டுட்டே இருப்போம். இன்ன வரைக்கும் அக்ரிமெண்ட் சைன் ஆகல, டைம்ஸ் இஷ்யூ அப்படின்னு இழுத்தடிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இப்போ 25 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து டோட்டலாக இன்னைக்கு வந்திருக்க அப்டேட்னு நினைக்கிறேன். அது போக வந்து விஷால் ப்ரோ சொல்லிட்டாரு அந்த வீரதீர சர்வனோட தெலுங்கு டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு. வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி சொல்லுங்க, கேட்போம். தெலுங்குல விஜயசாந்தி ரீஎன்ட்ரி கொடுக்குற அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி படத்தோட டீசர் வந்து 17ஆம் தேதி வருது. அதுக்கு ப்ரோமோ டீசரா நீ கொண்டு விட்டுருந்தாங்க. ஓகே, அடுத்து வேற ஏதாவது இது மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. பிரகாஷ் சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, சுமார் ப்ரோ சொல்லுங்க, இந்த என்னாச்சு? ஹரிஹர வீரம் வந்து தள்ளி போறதால வந்து பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா, அதுவும் உங்களுக்கும் நமக்குமான பிரச்சனை கூட இருக்குல்ல. ஆமா, அந்த பிரச்சனை முடியல. வந்து முடியவே முடியாத பிரச்சனையா போயிடும். இல்ல நான் சொல்றேன், திருப்பி மே 9 வராது அந்த படமும் சரி. இந்த மே 9 ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு படம் போட்டிருந்தாங்கல்ல, யாருன்னா சிரஞ்சீவி படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பேர் டக்குன்னு வரல. நல்ல படம் பேர் ரிஷபாவா? ரிஷபா வந்து மோகன்லால் படம் ரிஷபா. இவரு பண்ணது அதே மாதிரிதான் பேர் வரும். இல்லங்க பிம்பிசாரா டேரக்டருங்க அவர் பேரு. அவர்கிட்ட பிம்பிசாரா எடுத்தவர். ஆனா இல்லங்க வெறுப்பாக்ஸாங்கிறது ஏங்க படம் பேரை போட்டு குழப்பிட்டு கன்ஃபியூஸ் ஆயிரு எனக்கு. மாவீரன் நீங்க சொல்லுங்க படம் பேர் என்ன? எந்த படம் ப்ரோ? அட சிரஞ்சீவி நடிக்கிறாருல பிம்பிசாரா டேரக்டர் கூட. அது ஏதோ பாரடைஸ் ஃபேண்டசி படம் வந்துச்சு டீசர் ஏதோ கூட. சொன்னாங்க. ஆமா, அட அந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்னு போட்டிருந்தாங்க ஜனவரி விஸ்வபிரம்மா சார் விஸ்வம்பரா. விஸ்வாம்பரா. பாருங்க ஒரு பேருக்கு எவ்வளவு குழப்பம். அந்த டேரக்டர் பேரே கூட வாயில வந்துருச்சு, இவர் பேர் வாயில. அவர் டேரக்டர் பேர் வசிஷ்டா. எனக்கு அந்த பேர் கூட ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இந்த பிம்பிசாரா அவர் முன்னாடி பேரு இப்ப இந்த விஸ்வாம்பராங்கிற பேர் எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த படம் பாத்தீங்கன்னா மே 9 ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இவங்க தம்பிக்காரரு அதே டேட்டை போட்டிருக்காரு. கண்டிப்பா 2 படமே வராது. ரெண்டுமே இழுத்தடிச்சு ரொம்ப நிறைய குழப்பங்கள் இருக்கு 2 படத்துலயுமே. அனௌன்ஸ் பண்றாங்க, டேட் லாக் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், பெருசுக்கு நல்ல அபிஷியல் இல்லையான்னு ரிப்போர்ட் தெரியல ப்ரோ. வந்துட்டு நீ வேணா என்னடா வெரிஃபை கதை? பண்ணி சொல்லுங்க. சிரஞ்சீவியும் அனில் ரவிபுடியும் இதை படம் பண்றாங்க. அது வந்து சங்கராந்தி ரிலீஸ்னு ஒரு போஸ்டர் பார்த்தேன், 2026 சங்கராந்தின்னு. அது மட்டும் இல்ல கன்ஃபார்ம் பண்ணி. நியூஸ் உண்மை போஸ்டர் ஃபேக் இல்ல, நியூஸ் உண்மை போஸ்டர் ஃபேக். ஆனா நியூஸ் உண்மை. அவங்க 2 பேரும் படம் பண்றாங்க. சங்கராந்தி 2026 அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து வந்து அந்த சங்கராந்திக்கு வந்து ஜூனியர் என்டிஆர் படம் ஒன்று வரதா சொல்லியிருந்தாங்களா. அதாவது யார் பிரசாந்த் நீல் படம் பேர் டிராகன் சொல்றாங்க. அவங்க டிராகன். அந்த டிராகன் வந்து பொங்கலுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா அது வருமாங்கிறது கொஞ்சம் டவுட், இழுபறியில இருக்கு. அது ஒருவேளை 100% வரும் அப்படின்னா இந்த படங்கள்லாம் எல்லாம் போஸ்ட் பண்ணும். அவனை தெலுங்குல இப்பயே பாத்தீங்கன்னா 8 படம் பொங்கலுக்கு லாக் பண்ணிருக்காங்க. 1 படம் 2 படம் இல்ல, 8 படம் லாக் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 4 படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 4 படம் வந்து பிளானிங் பண்றாங்க. அதுல எப்பவும் போல பொங்கல்னாலே ஒரு துண்டை போட்டு வைக்கிறது வந்து ரவிதேஜாவும் அனில் ரவிபுடியும். இல்ல அனில் ரவிபுடி டேரக்டரா ஒரு துண்டை போட்டாரு, அது சிரஞ்சீவி ஹீரோ நடிக்கிறாரு. ரவிதேஜா படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பொங்கல் இப்பயே 8 படம் லாக் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் என்னென்ன படம் லாக் பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப சங்கராந்தி கஸ்தனா 2 வந்து அதுக்கு அடுத்த வருஷம் தானா? அடுத்த வருஷம் இல்லையா? ஆமா, சங்கராந்தி கஸ்தனா 2 வந்து லேட் ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் படத்துல அனௌன்ஸ் பண்ணதான். ஓகே, மேக்கிங் வீடியோ டீசர் எப்படி இருந்துச்சு அதை பேசுவோம். அடுத்து கூலி ஸ்கில்ஸ் வந்துச்சு ப்ரோ. பேசுவோம். ஓல்ட் மூவி என்ன ப்ரோ ஆச்சு? விஷால் ஏதோ பேச வந்தானே. அண்ணா இல்லண்ணா பெருசு நல்லா இருக்குன்னு இன்னைக்கு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்களே, அதான் என்ன கதைன்னு உங்ககிட்ட கேட்டேன். சரி, அந்த நேத்தே சும்மா பிரகாஷ் ப்ரோ, மனோஜ் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு பாருங்க கீழே. அவரு கனெக்டிங்ல காமிச்சிச்சு எனக்கு. அவர் ஸ்பீக்கர்ல தான் இருந்தாரு, எப்படி கனெக்டிங்ல காமிச்சு வெளியே போனாருன்னே தெரியல. அதே மாதிரி கத்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் கனெக்டிங் காமிச்சு வெளியே போயிட்டாரு. சும்மா ப்ரோ உங்களுக்கு கோவஸ்ட் கொடுத்துருக்கேன், யாருக்காவது வந்து இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம மெயின் டாப்பிக்கே என்னன்னா குட் பை டக்லி டீசர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ மேக்கிங் வீடியோ பார்க்குறோம். இந்த மேக்கிங் வீடியோவில் ஏகப்பட்ட அந்த ஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் மன்னன் ஸ்டில்லு, பில்லா ஸ்டில்லு, பரமசிவன் ஸ்டில்னு என்னென்னமோ இருக்குது. எனக்கு இந்த கோர் ஐடியா கான்செப்டை யார் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்பேஸில் உள்ளவங்க யார் எப்படி இருக்கும், குட் பை டக்லி கான்செப்ட் எப்படி இருக்கும், இதுதான் கதையாக இருக்கும், நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அதை வந்து யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ட்ரெய்லர் வரப்போதோ அல்லது படம் வரும்போதோ அதை பாராட்டலாம். அவங்களுக்கு ஏதாவது சிறப்பாக கௌரவப்படுத்தலாம், கௌரவிக்க ஏதாவது ரிவார்ட்ஸ் தரலாம். இல்ல புரியல, ஃபர்ஸ்ட் டவுட் கேட்டவர் யாருன்னு தெரியல. மாவீரன் நீங்க என்ன சொன்னீங்க? அஜித்குமார் டிவி கேக்குறத 10 தியரி சொல்லுவாரு. இல்ல கேட்பான் கடைசியா ஒவ்வொருத்தரா லைனா வருவோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டவுட் கேட்டார், யார்? ஜிபி ராமா. ப்ரோ இது ஜிவி ஃபர்ஸ்ட் சிங்கிள் யார் ப்ரோ? முதல்ல பால் டப்பா பாடி இருக்கான்னு சொன்னாங்க, இப்போ அனிருத்துங்கறாங்க.
இல்ல அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்னு சொன்னப்போ வந்து பால் டப்பா பாடினதா நியூஸ் வந்துச்சுங்க. ஓகேங்களா? இப்ப யாருன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. இப்ப யார் பண்றாரு, யார் சும்மா பாடிருக்காங்க, யார் கேட்டேன் லிரிக்ஸ் ஏதாச்சும் எழுதிருக்காங்க, அப்டேட் வந்துச்சா உங்களுக்கு? விவேகா விவேகா படத்துல பாட்டு எழுதியிருக்காரு. அது தெரியும். அது இப்போ ரிலீஸ் பண்ண போற ஓஜி சம்பவம் யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. விவேகா பாட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த ஜிவி பிரகாஷ் இசையில வந்து யாரு பாடகர்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ரூமர் யார் யார் சொன்னாங்கன்னு சொல்றேன் லிஸ்ட் வரைக்கும். அனிருத் ஒரு ரூமர் சொல்லியிருக்காங்க, தனுஷ் ஒரு ரூமர் சொல்லியிருக்காங்க, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சிம்பு ஒரு ரூமர் சொன்னாங்க, டிஆர் ஒரு ரூமர் சொல்லியிருக்காங்க, ஆதிகவிச்சனே ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்கிறாங்க. மொத்தம் 5 பேர் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தனுஷ் பேர் அதிகமா ஏன் அடிபடுது அப்படின்னா, தனுஷ் ஜிவி பிரகாஷ் ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. அவர் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் நிறைய படம் பண்றாரு, சேர்ந்து மியூசிக் டேரக்டர் பண்ணி அவரு இட்லி கடை, அடுத்து இன்னும் அவர் இன்னொரு படம் டேரக்ட் பண்ண போறாரு, அதுக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். அதனால ஜிவி பிரகாஷ் பேர் தனுஷ் பேர் அதிகமா அடிபடுது. பட் யார் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. உண்மையாலுமே தெரியலங்கிறதா எனக்கு நான் சொல்ற விஷயம். ஓகே ப்ரோ. சரி, சுகுமார் ப்ரோட்ட வந்து ஆரம்பிப்போம். சுகுமார் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, உங்க கரெக்டான கெஸ்ட் சொல்லுங்க. குட் பை டக்கலி என்ன கதை, பேசிக் கதை, எதை பத்தி பேச போகுது, எதை பத்திய படம், உங்களோட கெஸ்ட் என்ன, டீசரையும் மொத்தமா இந்த நான் மேக்கிங் வீடியோ சொல்லிட்டேன் ப்ரோ. பார்த்ததுக்கு அப்புறம். அஜித் நிறைய நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க சொல்லட்டும். ரிஷி, சரி, ரைட், ஓகே. டிபியூ நீங்க ராம் நிறைய ஒய் எல்லாம் வால்ட் கை தூக்கி வந்திருக்காங்க. இருப்பாருங்க, அவருக்கும் கேளுங்க, அவர் தான் கையை தூக்கி இருக்காரு ஒய் வால்ட். சினாப்சிஸ் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன எனக்கு சரியா தெரியல. அந்த ப்ரோ மாதிரி தான் ஹிஸ்டரி ஆஃப் இருக்குங்கிறாங்க. வயலன்ஸே பாஷா மாதிரி தான் இருக்கும். ஏங்க அது பாஷா டெம்ப்ளேட்டுங்க. ப்ரோ ஆனா டீசர் பார்த்த வரைக்கும் இந்த கேங்ஸ்டர் காப் டெவிலோடைய இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. மேபி அதுவா கூட இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. இல்ல ப்ரோ, அதோட எனக்கு ஒரு சுத்தமா இல்ல. ஒரு சீன் மட்டும் ஒரே தான், ஒரு அந்த சீன் சீன் மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி எதுவுமே வேற எனக்கு எதுவுமே தெரிஞ்சு இப்படிலாம் அப்படி வேற இல்ல. எதுவுமே கிடையாது இல்ல அந்த மாதிரி. டீசர் பார்த்துட்டு மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது இன்னமும் சூப்பரா இருந்துச்சு. டீசருக்கு அப்புறம் மேக்கிங் வீடியோ வந்து டீசரோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எனக்கு என்னமோ மேக்கிங் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தியேட்டர்ல எக்ஸ்பெக்ட் பண்ண சீன் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே விட்டுட்டாங்க. எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் காண்டா இருக்கு. இதெல்லாம் நான் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்ச சீன்ஸ். 2-3 சீன்ஸ் வந்து இதுல காமிச்சங்காட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் வேற அடுத்தடுத்து யாரு கரெக்டா கெஸ் பண்ணலையே, கெஸ்ஸிங்க்கு வாங்க. ஏங்க கெஸ்ஸிங் தானே ப்ரோ. அதாவது எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க, என்னோட தியரி நான் ஃபுல்லா சொல்றேன். ப்ரோ அந்த டேட்டும் அந்த கத்தியும் வச்சு பேஸ் பண்ணி போகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த டேட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்றாங்க அந்த டீசர் ஓப்பனிங் ஷாட்லயே. அப்புறம் அந்த கத்தி, அப்புறம் ஜிவி கூட மாசுக்கெல்லாம் மாசு. இன்னொன்னு இருக்குண்ணே, கோலிவுட் கேஜிஎஃபா கூட இருக்கலாம். என்னன்னா உண்மையாலுமே டீசர் பாக்குறப்ப அப்படிதான் தோணுச்சு. பிரியாவாதி இருக்கிறாங்கல்ல, அவங்கள தலைக்கு பொண்ணா இருப்பாங்களா எனக்கு ஒரு டவுட். பிரியாவாதி தான். அப்பதான் அந்த கலர்ல ஒரு பையன் வருவான்ல தலைக்கு பொண்ணு. பிரகாஷ் ப்ரோ, என்னங்க முதல்ல இப்படி ஸ்டோரி சொல்றீங்க? வந்து எங்க அவங்களுக்கே நடக்குது, கரெக்டா தோணுது. அதே குழப்பமா இருக்கு. ஸ்டோரியா? இல்ல ஒவ்வொருத்தரா வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு பேசி முடிச்சு ஒரு ஃபுல்லா ஒருத்தர் பேசி முடிச்சிருங்க கான்செப்டை. அதுக்கப்புறம் அடுத்த வரும். ஃபர்ஸ்ட் ஜிபி ராம் நீங்க பேசிடுங்க, அடுத்து ரிஷி ப்ரோ வாங்க, அடுத்து ஷியாம் ப்ரோ வருவாங்க. அப்படி லைனா வாங்க. பிரகாஷ் எல்லாரும் பேசுங்க, ஸ்பீக்கர் வச்சுட்டு பேசுங்க. லிசனர் பத்தி கேட்க மாட்டேங்க. நான் 2.5 மணி நேரம் போர் அடிக்காம சூப்பரா போக மட்டும் தான் ப்ரோ தோணுது. எனக்கு அவ்வளவு ஐடியா இல்லை ப்ரோ. சரி, அடுத்து ரிஷி ப்ரோ வாங்க, நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ அந்த கத்தி பிளஸ் அந்த டேட்டு வந்து நீங்க அந்த கேப்பு போடும்போது வந்து டேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனா அந்த ஓப்பனிங் ஷாட்ல வந்து எக்ஸ்ட்ராவா டேட்டு ஆட் பண்றாங்க. ஸோ அந்த டேட்டு அந்த கத்தி அதை வச்சு கொஞ்சம் அதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் நீங்க சொன்னீங்களா ஒரு 2 படத்துக்கு ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, மேபி அது வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷனா அந்த கெட்டப்ஸ் யூஸ் பண்ணி ஃபிளாஷ்பேக் போர்ஷனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என் கெஸ் அந்த பில்லா கெட்டப்பு, தீனா கெட்டப்லாம் வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. மோஸ்டா அந்த கத்தி அந்த டேட்டு வச்சு தான் போகும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே, அடுத்து ஷியாம் ப்ரோ. எனக்கு ஸ்டோரி முதல்ல எங்க நடக்குது ப்ரோ, அது மட்டும் சொல்லுங்களேன். அதுவே எனக்கு குழப்பமா இருக்கு. எல்லாமே டீசரை பார்த்து நீங்க சொல்லணும், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லணும். எனக்கு இப்போ எதுவும் ஐடியா இல்லை ப்ரோ. ட்ரைலர் வந்தாதான். டீசரை பார்த்து எதுவும் கெஸ் பண்ண முடியல ஸ்டோரி. யாராவது பேசுறீங்களா?
ப்ரோ நான் இல்ல ப்ரோ. சொல்லிட்டா டீசரை பார்த்து ஒரு கெஸ் பண்ணேன். இப்போ நீங்க சொன்னப்போ அது எங்க நடக்குதுன்னு அவர் கேட்டார்ல. ஆனா நீங்க டீசர்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராலன்னு காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெயில் மகாராஷ்டிரால இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து அவர் ஜெயில இருந்து விடுதலை ஆகி வெளிநாட்டுக்கு போய் ஒரு டானா வராது மாதிரி இது. ஆல்ரெடி ஒரு டானா இருப்பாரு. இந்தியால இருந்து தப்பிச்சு போறாரா இல்லைன்னா எதனா இது பண்ணிட்டு போறாரான்னு தெரியல. அது மாதிரி இருக்குமோ எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நீங்க டீசர்ல பார்க்குறது எம்ஹெச் இருந்துச்சு. நான் ஃபுல்லு படமே ஃபாரின்ல தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த டீசர்ல வந்து மகாராஷ்டிரா அந்த வண்டி பிளேட்லயே இருக்கு. அப்ப இந்தியால கொஞ்சம் நடக்கும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சு ஃபிளாஷ்பேக் வந்து இந்தியால இருக்கும். அஹ் இது வந்து ஃபாரின்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. சுகுமார் ப்ரோ உங்களுக்கு யாருக்கா ரெக்வெஸ்ட் காமிச்சு எனக்கு ரெக்வெஸ்ட் காமிக்குது. பட் என்னால அதை ஓகே பண்ண முடியல. உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க. பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு அடுத்து டவுட். விஷால் ப்ரோ சொல்லுங்க. ஸ்லாட் விவேகா நீங்களே எந்த விவேகா? பிரகாஷ் ப்ரோ ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகேங்க ப்ரோ. விவேகான்னு சொன்னீங்களே ப்ரோ சாங் இது அதான் விவேகாங்க. விவேகா டிஎஸ்பி படத்துக்குலாம் ரெகுலரா பாட்டு எழுதுவார்ல. அவரா? விவேக் சூப்பர் இல்ல ப்ரோ. விவேகா. அவர் அதாவது விஸ்வாசம் ஞாபகம் படத்துல எழுத எல்லா பாட்டும் வைக்கிறாங்க. எழுதுறாருல. எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. அவர் கொஞ்சம் அவுடேட்டட் மாதிரி தான் ப்ரோ நான் எனக்கு ஃபீல் ஆகும் அவர் ஏஜ்ல போலாம். ப்ரோ அப்புறம் ரோகேஷ்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மடோல்மா ரோகேஷ் அவரு எழுதிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? இல்ல அதான் முன்னாடி சொன்னேன் நான். எனக்கு விவேகா எழுதுறது மட்டும் தான் தெரியும். மத்த யாரும் எழுதுறாங்கன்னு தெரியலன்னு. ப்ரோ இப்ப இந்த டிஎஸ்பி இது பண்ணதுல இருந்து இதுல இருந்து அவங்க இது பண்றதுனால கொஞ்சம் சாங்க்கு லேட் ஆகுதுண்ணே. சாங்க்கு அதே மாதிரி செட் பண்ணும். அதனால லேட் ஆகுது தானே. இல்ல அவங்க படத்துக்கு அது கொஞ்சம் கூடுதல் ஒர்க் தான். அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து நான் சனிக்கு ஞாயிறு ரிலீஸ் ஆக வேண்டியது செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு ஃபைனல் ஒர்க்குக்காக. சரி அடுத்த தியரி சொல்லுங்கப்பா. நானும் கேட்கறேன். எல்லாத்தையும் வச்சு நான் கடைசியில ஒரு தியரி சொல்றேன். எனக்கும் பெருசா ஐடியா இல்லை இதை வச்சு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களா? அதுல ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இப்போ? இல்ல நான் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கேட்போம் எல்லாத்தையும். கடைசியா விஷால் ப்ரோ சொல்லுவார். விஷால் ப்ரோ சூப்பர் ஒரு தேரி ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் சுகுமார் ப்ரோ சொல்லுவார். கேட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே சரி அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. என்னோட கெஸ் இதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்குதா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே அந்த யங் கெட்டப்ல தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ரொம்ப யங்கா இல்ல. அந்த கேப் போடுவாங்கல்ல அந்த லுக்ல தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் கேங்ஸ்டரா இருக்கிற மாரி. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து பெரிய ஆளாகி ஒரு அந்த சிண்டிகேட்டுக்கே வந்து ஒரு ரூலர் ஆகுற மாரி இருந்து, பட் ஏதோ ஒரு சம்பவத்துக்காக அவரே வந்து ஜெயிலுக்கு போற அதாவது அந்த அதுக்கப்புறம் அப்படியே ஓல்டு கெட்டப் ஆயி, அவரே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு வந்து அவரே தான் போறாரு. அவரே போய் வேணும்னே போய் அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்துட்டு, அங்க ஒரு ஸ்டண்ட் சீன் நடக்குது. ஸோ அந்த வச்சே தெரியுது அங்கேயே அவரே தான் போறாருன்னு. உள்ள போம்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கிங் வீடியோல பார்த்தீங்கன்னா, அவரு போம்போதே பார்த்தீங்கன்னா, அவரு இதா தான் மாஸா தான் இறங்கி போனாரு. ஸோ அதுலேருந்தே தெரியுது எனக்கு தெரிஞ்சு அவரா தான் உள்ள போறாருன்னு. ஸோ உள்ள போயிட்டு அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு வெளிய வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் அந்த மாரி. எனக்கு தெரிஞ்சு அந்த நீங்க போட்டிருந்தீங்கல்ல அந்த 4 லுக்கு அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு வந்து அவருக்கு ஃபேவரட் போஸ்டர்ன்னு ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு போட்டு நான் உங்களுக்கு டாக் பண்ணியிருந்தேன். அந்த பரமசிவன்ல வருது. ஸோ அது வந்து அத ஃபேன் பாய்க்காக சுத்தி வச்சிருப்பாரே தவிர, அந்த படத்தோட கேரக்டர் எதுவும் இதுல கொண்டு வர மாட்டாருன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரதா இருந்தா, ஒரே ஒரு லுக்கு எனக்கு தெரிஞ்சு அட்டகாசம்ல அந்த கேரக்டர் வந்து ஜெயில்ல போய் சரண்டர் ஆகும்ன்னு தான் போயிருக்கு. மேபி அதுலருந்து கொண்டு வராங்களா? இல்ல எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனா சத்தியமா இதுல ஒண்ணு கூட இருக்காதுன்னு எனக்கே தெரியும். எதுக்கும் என்னோட கெஸ்ஸுக்கு நான் சொல்றேன். சரி ரைட் ஓகே. அடுத்து விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு இதுல பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம்லாம் அமைதியா இருக்க மாட்டாரு அவரு. அதான் விக்ரம் பட அண்ணா ட்ரெய்லர் எனக்கு ஒரு 2 வந்தப்போ நிமிஷம் டைம் வேணும்ண்ணே. கரெக்ட் மொத்த தான் கதையும் கெஸ் பண்ணி வந்துட்டாரு. சொன்னாங்க. சரி சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அவரும் இல்ல போல இருக்கு. சரி வேற.
ஆனா அவன் போட்ட ரூல அவனே பிரேக் பண்ணியிருக்கானதான் எனக்கு அந்த சலாரை தான் ஞாபகப்படுத்துச்சு. அந்த சீரை உருவாக்குனதே அவன் தான் அப்படின்னு இன்டர்வல்ல வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்களோ. ஓகே, வேற அவ்வளவுதானா? தினேஷ் ஜெயராமன், நீங்க சொல்லலையா எதுவும்? ஓகே பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தப்பாக இருந்தால் சாரி. என்னன்னா இந்த ஜெயிலேருந்து வருவார் அஜித்தும் அவரோட கேங்கும். வெளியே வந்துட்டு அவர் நல்லவனா வாழ ட்ரை பண்ணுவார் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் திருப்பி வில்லன் கேங் கூட ஏதோ ப்ராப்ளம் வந்து திருப்பி அந்த ரிவெஞ்ச் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன லியோ படத்தோட கதையை சொல்றீங்க? நேற்று சினாப்சிஸ் வந்துச்சுல்ல, இந்த சினாப்சிஸ் படிக்கிட்டு போனேன். சினாப்சிஸ் நானும் பார்த்தேன். பட் ஆக்சுவலா ஆட்டோ வந்து இல்ல ஆட்டோ இல்ல ஓட்டிட்டு இருந்தா பாஷா. இல்ல இல்ல யோசிச்சு பார்த்தா அந்த அதுக்கு தான் நான் சினாப்சிஸ் சொன்னேன், வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்குது, பாஷா லியோ மாதிரி தான் இருக்குது நான் நினச்ச கதை. இல்ல bro, இந்த படம் வந்து மோஸ்டா மணியை பேஸ் பண்ணி தான் போகும்னு நினைக்கிறேன் bro. ஏன்னா வந்து இந்த டீசருக்கு 2 ப்ரோமோ விட்டாங்கல்ல முன்னாடி. ஸோ அதுல இந்த பாட்டுல லிரிக்ஸ்லயே வந்துட்டு ஷோமி த மணி அப்படிதான் வந்து லிரிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு மணியை பேஸ் பண்ணி போகவும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ அதிகமா. ஆமா, ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா அவர் உட்காந்துருப்பாரு, சுத்தியும் டாலர்ஸ் கொட்டி கிடக்கும். டீசர்ல ஒரு சீன்ல வெடிக்கும் வந்து அப்ப பணம்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது கேரக்டரா ரொம்ப காமிக்கலா தான் இது இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர்ல இருந்தே டீசர்லயே அதே மாதிரி தான், ரொம்ப சீரியஸான வெறித்தனமா இவன் அடிச்சு கொல்லுவான்டா ரியோ அப்படிலாம் இல்லாம ஜாலியான ஒரு கேரக்டரா தான் இருக்கும் தோணுது. கேங்ஸ்டர்லயே ஒரு ஜாலியான கேங்ஸ்டர். அதேதான் ரசிகர்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்களோ. ஒரு இப்ப நான் இந்த கேங்ஸ்டர் காப் த டெவில் படம் இருக்குல்ல, அதுலயே பாத்தீங்கன்னா அந்த கடைசியா வர அந்த மொமெண்ட் இருக்குல்ல, ரசிகர்கள் வந்து செம்மையா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க உள்ள நிறைய ஃபேன்ஸ் வந்து முக்கியமா வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏகே இந்த ரோல் பண்ணா நல்லா இருக்கும், ஏகே இந்த படத்தை ரிலீஸ் நல்லா இருக்கும், இந்த ஸ்கில் செம்மையா இருக்கும், அது நல்லா பயங்கர சூட்டப் ஆகும் அப்படின்னு அதெல்லாம் நிறைய பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் டேரக்டர். அதனால ரசிகர்கள் இதை ஒன்று எதிர்பார்த்தாங்க. அப்படிங்கிற நம்ம கதையில அது மாதிரி ஒரு மொமெண்ட் வைக்கலாமேங்கிறதுக்காக அது மாதிரி வச்சு படத்தோட ரீமேக்லாம் கிடையாது. நிறைய பேர் அது டக்குனு அதை ஒன்றை பார்த்த உடனே ரீமேக் அப்படி இப்படின்ட்டாங்க. பட் அப்படி இருந்து அந்த ஃபேன்ஸ் என்னென்ன எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது ஏன்னா நீங்க அஜித் படங்கள்ல ரீசெண்ட் படங்கள்ல வந்து ஆன்லைன்ல இருக்க டேரக்டருங்கிறதே ரொம்ப ரேரா போயிடுச்சு. அதுவும் முக்கியமா வந்து மகிழ் திருமேனி, வினோத், இவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல இல்லை. ஆன்லைன்ல இருந்து யூஸ் இல்லைங்கிறது சிவா கேட்டகரி. அது மாதிரி ஒரு 10 வருஷத்துல எதுவுமே இல்லை. ஆன்லைன்ல இருக்க ஒரே டேரக்டரா இவர் ஒருத்தர் இருக்கனால ஃபேன்ஸ் பல்ஸ் என்னவோ அது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுக்கறது, ரசிகர்கள் வந்து பூஸ்டப்பாக வச்சுக்கிறது, அந்த சொல்லுவோம்ல அந்த குறிப்பிட்ட நாளுக்கு வந்து ஃபேன்ஸை என்கேஜாக வச்சுக்கிட்டு ஜாலியாக சும்மா பரபரன்னு வச்சுக்கிறது. அப்புறம் ஃபேன்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு படத்தில் வைக்கிறது. முன்னாடி சில நடிகர்களுக்கு அது அமையும். ரசிகர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அந்த பிஆர் வந்து ஒரு நோட் பண்ணி டேரக்டர் சொல்லி இந்த மாதிரி எதிர்பார்க்காங்க அப்படி எதிர்பார்க்காங்க அதெல்லாம் வச்சு சீனை வைக்கிறது இருக்குல்ல, அது ஃபேன்ஸ் பல்ஸை பிடிச்சி அதை பயங்கரமாக வந்து இது பண்ணியிருக்கிறாரு போல இருக்கு. ஏன்னா அந்த ஆன்லைன்லேயே இருக்க டேரக்டருங்கிறனால அதாவது சோசியல் மீடியா பல்ஸ் தெரிஞ்ச ஒரு இயக்குனர்னால அந்த சீனை வச்சிருக்காரு தவிர மற்றபடி படத்தில் வந்து அவர் ரீமேக்லாம் பண்ணலை. அதே மாதிரி ஆக்சுவலாக சீரியஸாகவே எனக்கு இந்த படத்தில் என்ன ஐடியாங்கிறது ஒன்றும் புரியல. எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஐடியா வருது. இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, அப்புறம் வந்து டீசர் பார்க்குறப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, நடுவில் டீசர் பார்த்து நல்லா ரிப்பீட் மோடில் பார்த்ததுக்கப்புறம் அந்த டீசர் நம்ம ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் ஆச்சுல, அந்த யோசனையவே அதுவே தடுக்குது. இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு கண்டினியூஷன் வந்து கரெக்டாக கண்டினியூ ஆகுது. ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீசரில் வந்து ஃபுல் மேட்ச் பண்ணேன். அவர் எல்லா கெட்டப்லையும் ஒரு விஷயம் நோட் ஆகுது. நான் வந்து என்ன நினச்சி பார்த்தேன், நடுவில் வந்து வேற மாதிரி அவரோட மார்க்காண்டினில் உள்ள ஒரு ஃப்ளேவர் இதில் யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிச்சாலும் அதுவும் மிஸ் ஆகுது. அப்புறமேட்டு இன்னொருத்தர் வந்து ஒரு நண்பர் ஒரு ஐடியா ஒன்று சொன்னார், அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்தாலும் அதுலேயே ஒன்று அந்த இது சொல்லுவாங்க கண்டினியூஷன். ட்ரிபிள் ஏ இல்லை விட இன்னொன்று என்னன்னா இப்போ மார்க்காண்டின் இருக்குல்ல, மார்க்காண்டினில் வந்து டைம் ட்ராவல் கான்செப்ட் இருக்கும்ல, அது மாதிரி இதில் வேற என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க. இந்த பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் அப்படி என்னமோ சொல்லி எல்லா கான்செப்ட்லையும் நான் நிறைய தியரிஸ் படித்தேன். அப்படி எது பார்த்தாலும் இதில் மேட்ச் ஆகலை. ஏன்னா ட்ரெயிலர் நான் டீசர் வந்து ரிப்பீட்டில் பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அந்த காதில் கடுக்கன் போட்டிருக்காருல, அது எல்லா கெட்டப்லையுமே இருக்கு. மல்டிவர்ஸ்னா அது வந்து அந்த வகையெல்லாம் போக வாய்ப்பே இல்லை. பட் என்ன கான்செப்டா இருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாலுமே அது ஆர்வமாக தான் இருக்கு. ஜஸ்ட் ரெகுலர் கேங்ஸ்டர் மட்டும் கிடையாது. ட்ரிபிள் கூட நல்லா ஒத்து போகுதுண்ணே. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஜெயிலேருந்து வருவாரு, வயசான தாத்தா மாதிரி இருப்பாரு, யங் லுக்கு. அதே மாதிரி இதுலயும் சில விஷயம் சிங்க்
அப்புறம் கேக்குதா நான் பேசுறது? நிதிஷ் சொல்லுங்க சொல்லுங்க. இது இந்த படத்துல வந்து டீசர் பார்க்கும்போது சரி, முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் எப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் ஏற்காதான்ற மாதிரி எப்படி சொல்றதுன்னா, ஆதிக்கு வந்து அப்படிதான் பண்றாரு. நம்ம ப்ரொஜெக்ஷன் ஏன்னா இப்போ மத்த கேரக்டர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பிரபுலாம் நடிச்சிருக்காரு, பிரசன்னா, இவரு சுனில், அப்புறம் சலார்ல ஒரு பையன் வருவான் அவன், பிரியா வாரியர்லாம் நடிச்சிருக்காங்க, அர்ஜுன் தாஸ். இவங்கெல்லாம் காட்டினாதான் கொஞ்சம் கதை என்னன்றது ஒரு கிளாரிட்டி வரும் எனக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதா, மேபி அப்பா பையன் சம்திங், ஏதோ அப்பா பையன் ரிலேஷன் மாதிரி ஏதோ போய் அதுல ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கலாம்னு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தோணிட்டே தான் இருக்குது இது. அந்த டெவில் காப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரும் இல்லையா ஒரு சீன்ல, பொண்ணு வர டக்குன்னு பார்த்தா வந்து இறந்து போயிடுவா. இப்ப அதுல பார்த்தா அந்த படத்துல இருந்து ஃபுல்லா அக்ரெசிவா மாறுதா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்களோன்ற ஒரு டவுட் இருக்கு எனக்கு. இல்ல பிரியா வாரியர் செத்து பையன் சொல்லி பழி வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது போலாம். மத்த கேரக்டர் காமிச்சாதான் கதை என்னன்றது கரெக்டா புரியும் நமக்கு. ஒரே கேரக்டரா காமிக்கிறதால கொஞ்சம் கதையில வந்து எப்படி சொல்றது தேரி நிறைய வரும். ஆமா ட்ரைலர் வந்து அது டோட்டலா தெரிஞ்சோம். நீங்க பிரியா வாரியர் அர்ஜுன் தாஸோட பாருங்க. இல்ல அதான் எல்லாம் தேரி தானே, ஜஸ்ட் கெஸ் தானே. அது என்ன இதுல எதுக்கு கெஸ், எதுக்கு லாஜிக் பார்த்துக்கிட்டு, ஜஸ்ட் கெஸ் அவ்வளவுதான். ட்ரைலர் வரும்போது பாத்துக்கலாம். அடுத்து வந்து பரணி, உங்களுக்கு வந்து ஆதி ப்ரோட ரெக்வெஸ்ட் காமிக்குதா பக்கத்துல எதுவும், இல்ல சுகுமார் ப்ரோ உங்களுக்கு எதுவும் காமிக்குதா? ஆதி ப்ரோ ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காருங்கிறாங்க. இல்ல எனக்கு நான் அவர் டிபி கூட கோஹோஸ்ட்ல காமிக்கல. இல்ல, நான் ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன். நீங்க தான் கோஹோஸ்ட்ல எனக்கு காமிக்கல. கோஹோஸ்ட்ல சரி இல்ல. இன்னும் சரி சுகுமார் ப்ரோ உங்களுக்கு காமிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. இல்லைனா ஸ்பீக்கர் கொடுத்தா இன்வைட் டு ஸ்பீக் கொடுங்க. அவர் டிபி பாத்தீங்கன்னா. சுகுமார் ப்ரோ இருக்காரா? இருக்காரு அவர் இருக்காரு. அவர் இல்ல ஒர்க்ல அவரு பாத்துக்கிட்டே சைடுல என்ன பாக்குறாரு. நிறைய பேர் டிஎம் பண்ணி கேக்குறாங்க ப்ரோ. அவரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அஸ்வந்தும் சூர்யாவும் ஹைலி சான்சஸ் அப்படின்னு. ஒரு அதான் என்னன்னு கேட்க சொல்றாங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. அஸ்வத் கிட்ட சூர்யாக்கு ஸ்டோரி இருக்கு ப்ரோ. அவர்கிட்ட ஸ்டோரி இருக்கு. ஆனா இன்னும் அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணல. பட் ஆனா அஸ்வத் வந்து மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு, அதான் பாசிபிலிட்டிஸ்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரைனா அவரோட சூர்யாவோட டைம் வந்து இன்னும் கிடைக்கல. 45 முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணி டாக்ஸ் போச்சு அப்படின்னா வந்துட்டு மேபி அது கொலாபரேஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. நான் ஒரே ஒரு வன்மத்தை மட்டும் டைரக்டர் கொட்டிக்கிட்டோமா? இன்ட்ரெஸ்டடா இருக்காரா ப்ரோ? புரியல. டைரக்டர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. டைரக்டர் வந்துட்டு அவர் 2-3 வருஷமாவே அந்த ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாரு. ஆக்சுவலா வந்து இவர் சைட்ல இருந்து கூப்பிட்டு சூர்யா சைட்ல இருந்து கூப்பிட்டு கதை கேட்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இது வந்து டைரக்டரே இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. இன்ட்ரெஸ்டட்னா அவரே ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு அவருக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. பிரகாஷ் ப்ரோ, இப்ப அவங்க சைடு ஓகே ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவா நடக்கும். மேபி 47 இல்ல 48 கூட, 47 கூட சான்ஸ் இருக்கு. 46 இல்ல 47. யாரு இல்ல குழந்தை அழுகுற சவுண்ட், இவ்வளவு சவுண்ட் கேக்குது. அஜித் குமார் ப்ரோ சொல்லுங்க. நான் ஒரே ஒரு வன்மத்தை மட்டும் கொட்டிக்கவா? நேத்து ஒரு படம் பார்த்தேன், ஏஜென்ட்னு சொல்லி. என்ன கர்ம படங்க அது! மனசாட்சி இல்லாம ஒரு படம் எடுத்து வச்சிருக்கானுங்க பைத்தியார்னாட்ட. அதுல எப்படி அங்க மம்முட்டி நடிச்சாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு சீன் கூட இல்லைங்க. எல்லாமே அதாவது அதாவது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு படத்துல இருந்து தூக்கி வச்சு இவங்க 2 பேத்த நடிக்க வச்சிருக்காங்கங்க. கட்டுப்பாயிருச்சு நேத்து பார்த்து. இன்னைக்கு டிஎல்ல பார்த்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரியை பிறந்துட்டு இருந்தாங்க. 2K லவ் ஸ்டோரி நல்லா இருக்காமா? நல்லா இல்லைன்னு சொல்லி பிறந்துட்டு இருந்தாங்கண்ணா. இன்னைக்கு டிஎல்ல இல்ல அது நல்லா இருக்குன்னு எப்போ சொன்னாங்க? பரணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு நியூஸ். அது அப்புறம் ஷாக்கிங். நல்லா இல்லைன்னு சொல்லி புலம்புறது எப்படி ஷாக்கிங் ஆகும்? அது அப்புறம் நல்லா இல்லையே. ஷாக்கிங் இல்ல, அது நல்லா இருக்குன்னு எப்ப சொன்னாங்கன்னு கேக்குறேன். இல்ல ஒருத்தர் ஒண்ணு பண்ணி எப்படி இருக்கு பரணி ப்ரோ பேசுறதே கேக்கல எனக்கு விட்டு பரணி, விட்டு கேக்குது. உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சாங்க மாதிரி கேக்குது.
இப்ப சொல்லு பரணி. ஓ ஸ்வீட் ஹார்ட் நல்லா இருக்கு. அவர் தவிர எல்லாருமே எப்படி இருக்கு யாராவது பாத்தீங்களா? இல்ல ப்ரோ. ஸ்வீட் ஹார்ட்டா பார்த்தாச்சு நேத்து. நீங்க சொல்லுங்க. நான் சும்மா அதான் சொன்னேனே, நான் பெருசா வந்து ரெண்டுத்துக்குமே ரிவ்யூ போடல. பெருசுமே வந்து எனக்கு ஒர்க் ஆகல, ஸ்வீட் ஹார்ட்டுமே எனக்கு ஒர்க் ஆகல. அது ஸ்வீட் ஹார்ட் படத்தை பத்தி சொல்லணும்னா, அது நான் லீனியரா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன நாட் எடுத்துக்கிட்டு அந்த நான் லீனியர் வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு அந்த டைம் லைன் வந்துட்டு பெருசா செட் ஆகல. அது நம்மளுக்கே பாக்குறவங்க நம்மளுக்கு வந்து பயங்கர ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். மேபி எனக்கு என் கூட பார்த்தவங்களுக்கு அப்படி இருந்தது, எல்லாருக்குமே அப்படி இருக்காதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். முழுக்க முழுக்க நான் வந்து இது வந்து எல்லாருக்காகவும் வந்து சொல்லலை. எனக்கு அந்த படம் வந்து செட் ஆகலை. நிறைய சீன்ஸ் வந்து அன்வான்டா வச்ச மாதிரி இருந்தது. இவனோட ப்ரொடக்ஷன்ல வர படம், பிஜிஎம் சாங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சாங்ஸ் வந்து எதுவுமே பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பிஜிஎம் வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் டுவோர்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரியோவோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு சில இடத்துல வந்து அதான் த்ரூ த படம் வந்துட்டு அவர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மேபி எனக்கு எனக்கு ஒர்க் ஆகலை. பட் ஒரு சில இடத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. படமா ஓவராலாக கேட்டிங்கன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த மாதிரி படம் பார்த்துட்டோம். புதுசாக எதுவுமே அவங்க ட்ரை பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிரகாஷ் ப்ரோ, படத்தோட இன்ட்ரடக்ஷன்ல வந்துட்டு அதான் டைட்டில் கார்டு போடுவாங்கல்ல, அது போடுறதுக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜாவோட ப்ரொடக்ஷன்னால யுவனோட பேனர் வந்து ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு போடும்போது மங்காத்தா பிஜிஎம் வந்துட்டு ப்ளே பண்ணாங்க. அது பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது யுவனோட. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து வல்லவன் மியூசிக்கா, வல்லவனா மன்மதான் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த மியூசிக் வந்துட்டு ஞாபகம் இல்லை, நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை நேற்று பார்த்ததில்ல. அதில் ஒரு மியூசிக்குமே போட்டு 2 பிஜிஎம் வந்து போட்டிருந்தாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக அந்த படத்தில் எனக்கு வந்து டேக் அவே பண்ணுற ஒரு இதுவாக இருந்தது. வழக்கமாக படத்தில் ஏதாவது பார்த்துட்டு படம் பிடிக்கிற அப்படின்னா டெக்னிக்கல் லெவலில் பாராட்டினாங்களே நம்ம படம் ரொம்ப மொக்கன்னு அர்த்தம். இவர் படத்தையும் தாண்டி சில பேர் என்ன தேட்டர் நல்லா இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சுப்பாங்க. இவர் அதையும் தாண்டி படத்தில் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு போட்ட மியூசிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு படம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுருக்கமாக இல்லை வந்து ரத்ன சுருக்கமாக புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். சரி, ரைட்டு. தினேஷ் பிரதர் முன்னாடி கூப்பிட்டீங்களா, சொல்லுங்கள் பிரதர். ப்ரோ இப்போ ஜிபி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ, 9ஆம் தேதி பிரீமியர் ஷோ தமிழ்நாட்டில். ராகுலே போட்டிருக்கிறாரு, போன 2 ட்வீட்டுக்கு முன்னாடி போட்டார்ல, அடுத்த மாதம் இதே நாள் இதே நேரம் தாத்தப்பட்ட கிளிய போகுதுன்னு போட்டிருந்தாரு. அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவரே போட்டிருக்கிறாரு. டிடிஆர் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சு தேட்டருக்காரங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க வந்து 9ஆம் தேதி ஷோ இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 10 மணிக்கு ஷோ இருக்குங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன, அக்ரிமெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க 10 மணிக்கு ஷோ போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எதாக இருந்தாலும் பர்மிஷன் கேட்டு அது பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் உறுதியாகும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் அது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பர்மிஷன் வெயிட் பண்ணிட்டு தான் அவங்க சொல்லணும். இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதே அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவாங்க, நம்ம நம்புவோமாக. அவ்வளோதான். இன்னும் 25 நாள் இருக்குல்ல. ஆக்சுவலா வந்து பிரகாஷ் ப்ரோ, நான் வந்து ஒரு இது கேள்விப்பட்டேன். அது எப்படி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. பர்மிஷன் கிடைக்கிற பட்சத்துல 10 மணிக்கு முன்னாடியே வந்து அவங்க ஷோ போடுறதா, அதாவது ஒரு 7:30 8 தெரியல, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 8 மணி இல்ல 9 மணிக்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ எதுவோ 9ஆம் தேதி போட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கு தேவைங்கிறது அதுதான். 9ஆம் தேதி போடணும், ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம பார்த்துணும். ஓவர்சீஸில் பார்க்குற மாதிரி அல்லது இந்த வெளி மாநிலங்களில் போய் நம்ம போய் பார்ப்போம்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஊர்லேயே ரிலாக்ஸ்டாக நைட் ஷோ ரிலாக்ஸாக பார்க்கணும். அவ்வளோதான். பிரகாஷ் ப்ரோ, ஆனால் பிரத்யேகரா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோன்னு போட்டு வச்சிருக்கான். அவன் நம்ம டைம் 12 மணிக்கு. இல்லைங்க, நேற்றே அதுக்கு ஒரு விளக்கம் பிரீமியர் அப்படி போடலன்னா சேல் ஆகாது ப்ரோ. ஆமாங்க, நேற்றே விளக்கம் சொன்னேன். அப்படி போட்டால் தான் சேல் ஆகும் பிரீமியர். அவங்களுக்கு அதை நம்பி தானே யூஎஸ்ல பிரீமியர் ஷோ எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்குறாங்க. நம்ம பார்க்கறதா ப்ரோ நல்லது பிரீமியர் எல்லாருக்கும் முன்னாடி. அதுதான் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா ரசிகர்கள் பார்த்தா தான் நல்லா. அதாவது ரசிகர்கள்னா அந்த எந்த ஆடியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களோ
அது இருக்கிறதா பெட்ரு. நமக்கு தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்காக தான் எடுத்துக்காங்கிறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் நல்லா இருக்கும். நம்ம பார்த்தா தான் நல்லா இருக்கும். பார்ப்போம். ப்ரோ இன்னைக்கு பிறந்தநாள் அர்த்தமா ஒருத்தரை போட்டு மதியத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க, கவனிச்சிங்களா? இன்னைக்கு 2 பேத்துக்கு பிறந்த நாள். லோகேஷ் கனகராஜுக்கு, அமீர் கானுக்கு. இன்னைக்கு யாரை போட்டு அடிச்சாங்க? நான் எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் தானே பார்த்தேன். யார் அடிச்சாங்க? சூர்யா ஃபேன்ஸும் கார்த்தி ஃபேன்ஸும் சேர்ந்து லோக்கியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து கைதி 2 தள்ளி போகும் அப்படின்னு சொன்னனால. ஆமா, அதுவும் இல்லாம இரும்பு கை மாயாவி தான் அடுத்த ப்ராஜெக்டா இருக்கும்னு சொல்றாங்க ஆமீர் கானை வச்சு. இல்ல அதுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னன்னா வந்து இவங்க ஃபேன்ஸ் எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய எப்படி சொல்றது மைண்ட் அந்த வேவ் லென்த்தை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து அவங்க லோகேஷ் கனகராஜ் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிரபு தான். அவர் தான் அந்த மாநகரம் படத்து மூலமா அறிமுகப்படுத்தினாரு. அது போக அடுத்து வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்ல அவரே வந்து கைதிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்தாரு. அந்த கைதி படம் முதல்ல சூர்யாவுக்கு போச்சு. சூர்யா வந்து இரும்பு கை மாயாவி கதையும் பிடிச்சி கைதியும் பிடிச்சி, பட் கைதி வந்து கார்த்தி பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஏன்னா இரும்பு கை மாயாவி பெரிய பட்ஜெட் படம். அது மேல லோகேஷ் கனகராஜுக்கே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கலனாரு. அதாவது இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே போடலாமா, இல்லை வந்து கொஞ்சம் ஒரு 2 படங்கள் பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாமான்னு கான்ஃபிடன்ட் இல்லைன்னு அவரே சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து கைதி முடிச்சுட்டு இதை பண்ணலாம்னா. பட் கைதி பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு விஜய் பட வாய்ப்பு வருதுங்கிறப்ப பண்ணிட்டு இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகலை. படம் வந்து ரெடியா முக்கால்வாசி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விஜய் பட வாய்ப்பு வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய நடிகர் வாய்ப்பு வந்தா கண்டிப்பா அந்த டேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்டார் டேரக்டர் ஆவாரு. அதனால நமக்கு பிசினஸ் நல்லதுதான் வரும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து அனுப்பி விடுறாரு. அப்ப அந்த மாஸ்டர் முடிச்ச உடனே நமக்கு படம் பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்பிதான் அவங்க அனுப்புறாங்க. அவர் போயிட்டு வெளியே போன உடனே மாஸ்டர் முடிக்கிற தருவாயில் அவருக்கு இன்னொரு கமல்கிட்ட இருந்து வாய்ப்பு வருது. ஏன்னா அவருடைய ஆதர்ச நாயகன் அவரு எல்லா பேட்டிகளையும் சொல்றது கமல் தான். அப்ப கமல்கிட்ட இருந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னொடனே விக்ரம் போறாரு. அவரு விக்ரம் போய் விக்ரம் படம் ஷூட்டிங் போகுது. சரி விக்ரம் முடிச்சுட்டு நம்மள்ட்ட தான் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விக்ரம் ஒரு எப்படி சொல்றது ஒரு 25% போயிட்டு இருக்கும் போதே நமக்கு நியூஸ் வந்துருச்சு. அவர் அடுத்து வந்து 7 ஸ்கிரீன்ஸ் தயாரிப்புல விஜய் தயாரிப்புல விஜய் நடிப்புல 67 படம் பண்றாரு. 67வது படம் அவர் தான் பண்றாரு அப்படின்னு அப்ப நியூஸ் வந்துருச்சு. அது எல்லாம் எங்க கேட்டாலும் ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. லியோவும் வந்துருச்சு. சரி லியோ முடிச்சிட்டுனாச்சும் நம்மள்கிட்ட வந்துருவாரு அப்படின்னு எஸ்ஆர் பிரபு ரெடியா இருந்தாரு. அப்பயும் அவங்களும் கைதிட்டு தான் அடுத்த படம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. லியோ முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ட் வந்து வாய்ப்பு வந்துருச்சு. சரி அவர் சூப்பர் ஸ்டார் இண்டஸ்ட்ரியில ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் கேட்கிறாருங்கிற பட்சத்துல வேற வழி இல்லாம சரி அந்த படம் போயிட்டு வரட்டும், நம்ம கடைசியா வேற வாய்ப்பே இல்லை, அக்ரிமெண்ட் போட்டுப்போம், போயிட்டு வந்த உடனே இந்த மார்ச் அதாவது 2025 மார்ச்ல கைதி 2 ஆரம்பிக்கிறோன்னு இப்படிதான் அவங்க பிளான் பண்ணாங்க. பட் மார்ச் வந்துருச்சு. அங்க கூலி ஷூட்டிங் முடியல. கூலி ஷூட்டிங் முடிச்சு ஏப்ரல் மேல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாங்க. அப்புறமேட்டு கடைசியா ஜூன்ல ஆரம்பிச்சிடலாம். கைதி 2ங்கிறது ஜூன்ல ஆரம்பிச்சிடலாம். ஜூன்ல இருந்து அடுத்த ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்குமே டோட்டலா கைதி 2க்கான ப்ரொடக்ஷனு. அதுல வந்து கார்த்தியோட கால்ஷீட் வாங்க. கார்த்தி அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகாம இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து இருக்கிற படங்கள் லைன் அப்லாம் வச்சுட்டு அது கமிட் ஆகாம இருந்தாரு. இப்ப கைதி 2 வந்து தள்ளி போகும் அப்படின்னு திரும்ப செய்தி வந்துருச்சு. அதனால வந்து ஃபேன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. பட் அவங்க மனநிலையிலேருந்து பார்த்தா அது நியாயமா தான் தெரியும். ஏன்னா வந்து அவங்க வந்து இரும்பு கை மாயாவி எதிர்பார்த்தாங்க அந்த ஓன் ஸ்கிரிப்ட். அது வந்து லோகேஷ் கனகராஜ் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லும் போது சூர்யாவுக்கு நான் கதை சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன கதை என்னோட கனவு படம் அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பட் இப்போ அந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா அப்படியே அமீர் கானுக்கு போகுதுங்கிறப்ப நீங்க வேற ஸ்கிரிப்ட் எடுத்தா கூட யாரும் நினைக்க முடியாது அடுத்த படம் நமக்கு வரும்பா ஏன்னா ரோலக்ஸ் பண்றேன்றாங்க. ரோலக்ஸ் இல்லைன்னா நமக்கு டேரக்டா வந்து இரும்பு கை மாயாவி நமக்கு 2 படம் இருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு படம் வந்து ரோலக்ஸ் எடுக்க போறது இல்லை. அது கண்டிப்பா எடுக்க போறாங்க. சும்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரோலக்ஸ் வந்து சும்மா எப்படிதான் பூசி முழுகிறது தான். அதெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். கைதி 2 நடந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட் வச்சு தான் அடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து இந்த இரும்பு கை மாயாவி நானும் பர்சனலாக எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட், இந்த எல்சி அந்த மாதிரி எதுவுமே கிடையாம ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட், ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், அதில் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் இருந்தாலே எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வரும். அந்த எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப அளப்பரியதாக இருக்கும். ஆனால் வந்து அந்த படம் வந்து இன்னொரு ஹீரோக்கு தள்ளி போகுது, அதுவும் ஹிந்தி ஹீரோக்கு தள்ளி போயிருச்சுங்கிறப்ப ரசிகர் மனப்பாடமே நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ எனக்கு நான் சூர்யா பிடிக்கும்னா நான் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சூர்யா லாஸ்ட் பேட்டி சொன்னார். அவர் என்ன பேட்டி சொன்னார்னா இரும்பு கை மாயாவி அந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையான சூப்பர் ஸ்கிரிப்ட். பட் இப்போ வந்து அது நானே பண்ணுவேனா இல்லை வேற ஏதாவது பெரிய ஹீரோ அதை பண்ணுவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அது கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அமீர் கான்ட்ட போகிறது கிட்டத்தட்ட உண்மையாயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சா கரெக்டு தான். இதில் தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிரகாஷ் ஆதின் கேட்குறாப்புல ஸ்பீக்கரு. ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் காமிக்கல. நான் முன்னாடி வந்து சுகுமார் ப்ரோக்கு வந்து இந்த கோஹோஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன்.
அவர் வந்து இந்த கே சினிமா கிளப்ல ஒரு பேஜில் கொடுத்ததுனால 2 கோஹோஸ்ட் ஆல்ரெடி இருக்குன்னு காமிக்குது. ஆனா அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, இன்னொரு ஆளை கொடுக்க முடியல. நான் இப்போ பர்னிக்கே ஏற்கனவே கோஹோஸ்ட்ல இருந்தார், இப்போ பர்னிக்கு கோஹோஸ்ட் கொடுக்க முடியல. ஆல்ரெடி யூ ஆர் அலோட் டு அப் டு 2 கோஹோஸ்டேஷன் அப்போ வந்துருச்சு. இன்னும் ஒருத்தர் ரிமூவ் பண்ணணும், இருக்கிறதே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. மனோஜ் வேற கேட்டே இருக்காரு. எனக்கு யாருமே காட்டலையே. நான் எனக்கும் காட்டல, சொல்றேன் அவர்கிட்ட கேட்க மாட்டாரு. ஆனா பிரகாஷ் ப்ரோ எப்படி இருந்தாலும் 8 மணிக்கு வந்து துண்டு போடணும் போலயே. ஏற்கனவே அவரு நடுவுல ப்ரோ அண்ணாத்த ஒரு பண்ணு கோஹோஸ்ட் சிவாவை கூட்டு போயிட்டாரு. லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க, அதுல ஈஸியா காட்டும். பர்னி முன்னாடியே ப்ரோ பண்ணிருந்தா ப்ரோ சிவாவோட வந்து டெஸ்க்டாப்ல வழக்கமான இருந்து ஜாயின் டெம்ப்ளேட்ல பண்ணா ஒரு காட்டும். மாஸ் படம் பண்ணிருக்கலாம் ப்ரோ. இவர் நடுவுல அண்ணாத்த படம் கூட்டு போய் தான் அதுக்கடுத்து கங்குவான்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாங்க. இல்ல உண்மைதான், ஏன்னா அப்ப அவங்க பண்றதா இருந்தது வந்து ரூரல் சப்ஜெக்ட் தான் பண்றதா இருந்துச்சு. அவரு ரஜினிகாந்த் படம் வரும்னு நினைச்சோடனே அவர் அங்க போய் அப்படி அங்க ரூரல் சப்ஜெக்ட் அங்க எடுத்துக்கிட்டாரு. இங்க வந்து இந்த இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா மாதிரி 3 வருஷம் ப்ராஜெக்டா மாதிரி எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு கங்குவா. நான் ரொம்ப நம்பினேன் ப்ரோ. இப்ப அதே மாதிரி கைதி 2 பண்ண வேண்டிய நேரத்துல கூலி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, கங்குவா நான் ரொம்ப நம்பினேன். சொல்லுங்க ஒரு முழுசா அளவுக்கு சொல்லுங்க. எப்படின்னா, ஏன்னா வந்து எனக்கு அந்த படம் மேல ஒரு ஒரு இது இருந்தது, ஒரு பயங்கர ஹோப் இருந்தது. உங்களுக்கு எப்பயாச்சும் நல்லா சிரிப்பு வரணும், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னா சினிடாக்ஸ் பேச கங்குவா ரிலீஸுக்கு முத நாள் ராத்திரி பேச ஃபுல்லா கேளுங்க. உண்மையாவே எனக்குமே அப்படிதான் இருந்தது மாவீரன். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் யூஸ்வலா வந்து எனக்கு வந்து நான் யாரையுமே பெருசா வந்து இது பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கங்குவாவுக்கு முன்னாடி நாள் கூட நான் வந்துட்டு சிவாக்கு வந்து போஸ்ட் போட்டு விஷயம்லாம் பண்ணேன். ஆனா படம் பார்க்கறப்பதான் தெரியுது நான் ஏன்டா அப்படி போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு மாறி ஆயிடுச்சுப்பா. இல்ல இந்த சூரிய ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒன்று சொன்னா எல்லாம் என்ன திட்டுவீங்க, ஆனா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கங்குவா ரீவாட்ச் பண்ணேன். சூப்பர் ப்ரோ, எப்படி இருந்தது? நல்லா தானே இருக்குன்னு தோணுச்சா, என்ன இப்ப இருக்குன்னு தோணுச்சா? இல்ல அந்த ரீவாட்ச் வந்து எப்படின்னா, அந்த எடிட்டட் வெர்ஷன் பார்த்தேன். அந்த அட்வான்டேஜ் சீன்லாம் தூக்கிட்டு போட்டிருந்தாங்கல்ல, இப்போ பார்க்குறப்ப திரும்ப எனக்கு தோணுது என்னன்னா, அந்த இந்த பையன் கறிக்கட்டையில் அந்த ஃபோட்டோ வரைவான்ல, சூர்யா வரைவான்ல, அந்த மொமெண்ட்லாம் பார்த்துட்டு தேட்டரில் எப்படி ஏச்சோம் இந்த சீனை பார்த்தா, சிவா என்னமோ பெருசாக ஒன்று பண்ண போகிறான்டா அப்படின்னு ஒரு கூஸ்பம் ஆச்சு. அந்த அந்த கறிக்கட்டையில் வரைகிறது, அந்த பிஜிஎம்மும் அதுவும் போட்டு வேற லெவலில் இருந்துச்சு. அது அப்படியே தேட்டர் மொமெண்ட்ல வந்துட்டு போச்சு ஒரு தடவை. இந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம்லன்னு அந்த கோவா பர்சனை சுருக்கியிருந்தாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஓகே, அந்த 3Dல பார்க்காம நார்மலில் பார்க்கறதுக்கும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா திருத்தம் பண்ணி பார்க்கறதுக்கும் இப்போ அந்த அளவுக்கு வாட்சபிள் மூவி தானே, நம்ம ஏன்டா போட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரீவாட்ச் பண்ணேன். பிரகாஷ் அண்ணன், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். சுகுமார் அண்ணனை கோஹோஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணா ஆதி என்ன காட்டுன்றாப்ல. சாரி, என்ன ரிமூவ் பண்ணிட்டு ஆடே பண்ண முடியாது. என்னென்ன சொல்ற? இங்க ஆமாப்பா, அது அப்படிதான் ட்விட்டர் பக். ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப ஆட் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுதான் கஷ்டம். இங்க சுகுமார் போறவே ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் பேசுறாரு. நேத்து எனக்கு அப்படித்தானே ப்ரோ ஆச்சு. ஆமாங்க, நேற்று மாவீரன் நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஏதோ டவுட் கேட்க உங்களை கூப்பிட்டு கடைசி நீங்க இல்லாம போயிட்டீங்க. பழக்க தோசையில நாட்டாம கூப்பிடுவாரு, கணக்கு பிள்ளை அதை பார்த்து சொல்லு, கணக்கு பிள்ளை அதை பார்த்து சொல்லுவாரு, கணக்கு பிள்ளை இல்லாம இருப்பாரு. அது மாதிரி நேற்று திடீர்னு எதுக்கோ மாவீரன் நீங்க இல்லவே இல்லை, பக்கத்து வேற ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னாங்க. அதை இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. அட பாவிகளா, மாவீரனா அது நம்ம வீட்டு கணக்கு பிள்ளையாக போனதுங்கிற. நானும் எவ்வளவோ வித்த காட்டி பார்த்தேன், இமோஜி எல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கீழே இருந்தேன். அப்புறம் சரி வேற எதுக்கு போயிட்டு வருவோம் இங்க. ஆனா அங்க இருந்து இங்க பாக்குறேன், அப்புறமும் நான் இங்கதான் கோஹோஸ்ட்ல காட்டுது என்னோட ஐடி. அது நீங்க கோஹோஸ்ட்ல தான் கடைசி வரைக்கும் காமிச்சிச்சு, என்னால நம்பவே முடியல. நம்ம கணக்கு புள்ளியா வெளியே அது என்னன்னா கோஹோஸ்ட்ல இருந்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து கோஹோஸ்ட்லயே காட்டும் ப்ரோ. ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு ரிக்வஸ்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா சுகுமாரண்ணா, கங்குவாக்கே அப்படி சொல்றீங்களே, எல்லாரும் எதிர்பார்த்த படம், ஊரே கழுவி ஊத்திரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த படத்துக்கு 2 பேரும் சப்போர்ட் பண்ணுமே, அப்ப எல்லாமே யோசிச்சு பாருங்க. நீ அங்க போக கூடாது, கேம் சேஞ்சரா. அவர்கிட்ட போக கூடாது, அவர்கிட்ட போகவே கூடாது. கரெக்ட். ஏன்னா ரொம்ப வந்து இந்த போன வருஷத்துல பயங்கரமா வந்து ஏமாந்த படங்கள்ல வந்துட்டு ஒரு
ஓப்பனா அப்படியே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் 2, அதுக்கப்புறம் வந்து கங்குவா, அப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஏமாந்த படம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெயினா நான் சொல்லணும் அப்படின்னா கேம் சேஞ்சர்ல வந்து எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஒரு படம் அது. ஒரு படம் அவரது வந்து இப்படி ஆயிடுச்சு, அதுக்குன்னு எல்லா படமும் அப்படி ஆகாது பெரிய லெவல்ல அப்படின்னு நினைச்சேன். சுகுமார் என்ன சரி இந்த வாரம் ஆதி வர என்ன வந்துட்டு லிசனர்ல காட்டுச்சுன்னா நீங்க அதை கொடுத்து இன்வைட் டு ஸ்பீக் கொடுக்கலாம்ல. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? லிசனர்ல காட்டலப்பா. ஓகே, அவர் கேட்டாரு, சாரி. சாம்பர் சொல்லு, கேக்குது பிரகாஷ் சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, பரணி ப்ரோ டெஸ்க்டாப்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க நாளையிலேருந்து கோஹோஸ்டா. அதில் தான் ஈஸியாக காட்டும் பக் இல்லாமல். அதான் பரணிக்கே கோஹோஸ்ட் கொடுக்க முடியல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே கோஹோஸ்ட்ல இருந்த அப்படி அவரு கோஹோஸ்ட்ல இருந்து அவர் வெளியே போனனால எனக்கு கோஹோஸ்ட்லேயே காமிக்குது. அது ஒரு பக். நம்ம ஸ்பேஸை பொறுத்து என்ன தெரியுமா, மொதல் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பர்ஃபெக்டாக இருக்கும். திரும்ப கடைசி முடிய 1/4 மணி நேரம் பர்ஃபெக்டாக இருக்கும். நடுவில் இருக்கிற நேரம் வந்து அவன் இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதான் ப்ரோ, நாளையில ஆக்சுவலா இருந்து தோழர் அப்படி எனக்கு ட்ரை பண்ண லிசனர்ல சொல்றேன். காட்டுது. ஆனா என்னால கோஹோஸ்ட் வர முடியல. சாரி, எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால அப்பப்போ ரிமூவ் ஆயிடுது. இல்லைன்னா சில டைம் ஆட் ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா பரணி பரணி ப்ரோ ஊருக்கு உங்களுக்கு போனாரு. ஆனால் சரி பரணி டெஸ்க்டாப்ல வந்து ஜாயின் கேட்கணும்னு பண்ணீங்கன்னா நினைச்சேன். எப்போ ஊருக்கு வரீங்க? எப்போ இன்னைக்கு ரெக்கார்டு போடணுமே, 2 நாள் ரெக்கார்டு ஒருத்தர் போட்டு தரேன்னு போட்டு கொடுத்துட்டாரு. மொத்தம் 3 நாள் போட்டு கொடுத்துட்டாரு. எப்போ ஊருக்கு வரீங்க? நான் எப்போ ஊருக்கு வரேன்றது என் கையில இல்ல அவருக்கே ப்ரோ. தெரியாது. நாங்க அரசியலுக்கு வர எனக்கே அரசியலுக்கு தெரியாது. வரவங்களாம் கேட்டா நடிகர் பதில் சொல்ற மாதிரி சொல்றீங்களேங்க. தேதி பின்னர் எப்போ வரும், அறிவிக்கப்படும்ன்றாரு. எப்போ வருவேன், எப்படி வருவேன் தெரியாதுன்னு யாரோ இப்போ எல்லா நடிகர்களும் சொல்லதான் சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது ஆனா வந்துருவேன் அப்படின்னு சொல்றீங்களே. மோஸ்ட் லைக்லி அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக். பரணி ப்ரோ, நான் கேட்டது கிடைத்ததா? என்னது டெலகிராம்ல கேட்டிருந்தேனே. ஏங்க, நான் அது வீட்டுக்கு போய் முடிச்சிட்டுங்க. ஓகே ஓகே. அந்த டெலகிராம் டாபிக்லாம் பேச வேணாம். ஏன்னா வந்து அதெல்லாமே வந்து அண்ணா எப்படி சுகுமார்ண்ணா, சொல்றது, நரசிம்மா மூவி கேட்டிருந்தேண்ணா. எங்கேயுமே தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கலண்ணா. அந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணா, அதனால ஒரு தான்ண்ணா. பழைய படம் கேட்டிருந்தாருண்ணா. அந்த மாதிரி கேட்கறதா இருந்தா ஓப்பனா இங்கேயே கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, நரசிம்மா தானே கேட்டிருந்தேன். டெலகிராம்னாலே யூடியூப்ல ஹிந்தி தான் நான் இருக்கு. அனுப்புறேன் அஜித் ப்ரோ, நான் அனுப்புறேன். நீங்க பைரசி எனக்கு அப்படி இப்படின்னு என் சொல்லிட்டு நம்பர் நிறைய உங்ககிட்ட இதுவா இருக்கு. போயிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆமா வந்து ஆமா. புது படங்களுக்கு வந்து நம்மளே வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு இந்த மாதிரி வந்திருக்கு லீக் ஆயிருக்குன்னு கூட போட மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். அது போடுறது இல்லையே நார்மலாவே. இல்ல இல்ல, முன்னாடி நான் அது போட்டிருந்தேன். சொல்றேன். நார்மலா போடுறது இல்ல. நார்மலா நம்ம சில டைம் வந்து இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சு வந்துடுச்சுன்னு கூட நம்ம பேச இல்லை வேணான்றது இல்லை பரணி வந்து ப்ரோ, ஐயோ வந்துருச்சு, இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? அதுவே ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தான் அந்த மாதிரி. வருது. ஏன்னா அது ஒரு 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 1000 பேருக்கு போயிருக்குன்னா நம்ம பேசுறத இன்னும் ஒரு 1000 பேருக்கு போகுது. அந்த மாதிரி ஆமாம். அந்த மாதிரி அது ரீச் ஆக வேண்டாம். நம்ம மூலமா வேணாம் அப்படின்றது வந்துட்டு நானும் பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் யார் யார் என்னென்ன பாத்தீங்க? வருணன் பாத்தீங்களா? பெருசு பாத்தீங்களா? ராபர் பாத்தீங்களா? ஸ்வீட் ஹார்ட் பாத்தீங்களா? என்ன எத்தனை சொல்லுங்க. அதெல்லாம் நீ தானே அப்டேட் கொடுப்ப. நீங்க நீங்க தானே யாருமே இதெல்லாம் போய் பாக்கலையா? நாளைக்கு சனி ஞாயிறு இதெல்லாம் போய் பாருங்கடா. நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். இல்ல இதுவரையும் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் இங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க யாருமே பாக்கலையான்னு கேக்குறேன். இல்லண்ணா, நோ. எல்லாரும் பிரகாஷ் 27ஆம் இன்னும் தேதிக்கு அப்புறம் பார்க்கலன்னு தான் சொல்லி நினைக்கிறேன். கங்கணம் கட்டிட்டு திரியுறாங்க. ஸோ வாய்ப்பே கிடையாது. இல்ல, நான் ஊருக்கு கிளம்புறேன். வந்துட்டு பெருசு கண்டிப்பா வைப்பேன். சூப்பர் சூப்பர். நாளைக்கு டியூன் போறேன் ஐமேக்ஸ்ல. சுகுமார் ப்ரோ, இப்போ வந்து ஆதி ப்ரோ ரெக்வெஸ்ட் காமிக்குதா பாருங்க. இல்ல அவர் டிபி பக்கத்துல காமிச்சுன்னா ரெக்வெஸ்ட் கொடுங்க. இப்போ காட்டுதா? அவர் பேரே ஒன்னும் வரல ப்ரோ, எனக்கு சர்ச் பண்ணா கூட. தமிழ்ல இருக்கும். தோழர்னு ஏன் தமிழ்ல டைப் இல்ல பண்ணீங்கன்னா இல்ல, ஆர்ஜி சைட்ல வருங்க. ஆர்ஜின்னு இருக்கும். சைட்ல இந்த இது ரெக்வெஸ்ட் தனியா ஒரு காலம் இருக்குங்க, அதுல போய் பார்த்தா வருங்க. ஆனா அதுலயே காமிக்கலங்க எனக்கு. அவர் பேரை நான் மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணியும் பார்த்துட்டேன். நான் சர்ச் பண்ண கூட ஆமா, காமிக்கல. அவர் ஐபோன்ன்றதுனால காட்டலையோ? இல்லைங்க, நீங்க நான் இன்வைட் எனக்கு இதில் வந்து அவர் இன்வைட்னு காமிக்குது. சரி ரைட்டு. லிசனர்ல வந்தா கொடுத்துடலாம் ப்ரோ இன்வைட் ஒன்னு.
சரி ரைட்டு. காமிக்கல. பார்ப்போம். கொஞ்சம் ஏங்க காமிக்கல பார்ப்போம். வேற என்ன டாபிக்? அந்த கெஸ்ஸிங் கேம் சுகுமார் ப்ரோ நீங்க சொல்றீங்க கடைசியா சொல்லுங்க. நம்ம ஏன் பாக்ஸ் ஆபீஸ் கெஸ் பண்ணக்கூடாது? இல்ல கெஸ் பாக்ஸ் எல்லாம் ஆபீஸ் நான் வேணாங்க. பண்ணல ப்ரோ. பாக்ஸ் ஆபீஸ்லாம் வேணாங்க. நான் நம்ம ஸ்டோரி நான் ஜாலியா எதுவும் பண்ண கெஸ் போறோம். பண்ண நான் எதுவும் கெஸ் பண்ண கேட்கல பாரு. பரணி பேச எதுவுமே நீ கேட்கல. அவர் வந்து விட்டு விட்டு வேவ்லெங்க்ல பேசுது. பட் 2-3 பேர் என்னன்னா இன்னைக்கு மோகன் ராஜா பத்தி பேசுங்க, மோகன் ராஜா பத்தி பேசுங்கிறாங்க. ஏன் இன்னைக்கு மோகன் ராஜா பிறந்த நாளா? இல்லைங்க, நீங்க இல்லையே. டெய்லியும் பேசி பழக்கி எம்கும் விட்டுட்டீங்க, ரிலீஸா? அதனால. அப்படியா? எனக்கு திடீர்னு மோகன் ராஜானா எதுக்கு என்னன்னு புரியல. டாபிக் வரப்ப பேசல, இல்ல அவர் பிறந்த நாளப்ப எம்கும் பேசுவோம். ரிலீஸ் ஆயிருக்கு அதனாலயா? அதனால என்னன்னு தெரியல. எனக்கு அவரை பத்தி அப்புறமேட்டு பேசணும், ஒரு நாள் அவரை பேசுவோம். பத்தி லைட்டா பேசலாம் ப்ரோ. பிரபு சாலமனை பத்தி ஒருத்தர் பேச சொல்லியிருக்கிறாரு. அது ப்ரோ வேணா மோகன் ராஜா பத்தியும் பேசலாம், பிரபு சலமன் பத்தியும் பேசலாம். சரி நீங்க சொல்லுங்க. பிரபு சாலமன் படம் உங்களுக்கு பிடிக்குமா? என்ன படம் பிடிக்கும் சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்து அவரோட படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்றது, மைனா பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு ஒரு எல்லாமே புது கேரக்டர், லீட் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி ஒரு படத்தை புல் பண்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. மெயினா அந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து மியூசிக் தான். எப்படி சொல்றது, இமானோட மியூசிக் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இருந்தாலுமே அந்த படத்தோட ரைட்டிங்கு, அது எடுத்த விதம், அதெல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கும்கி, உண்மையாலே சொல்றேன், அந்த படத்தை எத்தனை வாட்டி, இந்த மிஷ்கின் டைலாக் தான், எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எத்தனை வாட்டி பார்ப்பேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு படம் அது. அவர் அந்த படத்தை வந்துட்டு அது தியேட்டர்ல பார்க்கும்போதே வந்து அந்த படம் சரியான ஃபீல். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படமா வந்து தகட்ட ஹிட் பாட்டு. எப்பா எவ்வளவு பெரிய ஹிட் பாட்டு. இன்னும் வரையுமே அந்த பாட்டு வந்து போர் அடிக்காத அளவுக்கு அந்த மியூசிக் வந்து, படத்தோட பிஜிஎம்மும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். தம்பி ராமையாவை வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படம் வந்து அந்த படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய படத்துல வந்து அவரோட இது வந்துட்டு என்னடா கொஞ்சம் ஓவர் டூவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணும். எனக்கு வீரம்லயே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா வந்து எனக்கு கும்கியில வந்துட்டு அவர் பண்ற அந்த ஒரு ஹியூமரு எல்லாமே வந்துட்டு ஒரு ஓவராலா வந்து பயங்கரமான ஒரு டைரக்டரா வந்து எனக்கு இதுவானாரு. எனக்கு அதுக்கப்புறமா வந்து அவர் கயல் படமும் வந்து நல்லா இருந்தது எனக்கு. அது பெருசா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ணல. பாக்ஸ் ஆஃபீஸ்னா கமர்ஷியலா பெருசா ஹிட் ஆகல. பட் இருந்தாலுமே அந்த படம் நல்ல படம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு தெரியல. அந்த ட்ரெயின் படத்துல ஆரம்பிச்சாரு. தொடரி. ட்ரெயின் படம் கிடையாது, தொடரி. அதுதான் ப்ரோ, டக்குன்னு வரல படம் பேரு. அது அந்த படத்துல இருந்து வந்து ஒரு இதுவாச்சு. அதுலயுமே நல்ல மூமெண்ட்லாம் இருக்கும் அந்த படத்துலயுமே. பாட்டு எல்லாமே ஹிட் அந்த படத்துலயும் கூட. கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஒருத்தர் கொக்கி படத்தை பத்தி கேட்டுறாரு. ஆக்சுவலா எனக்கு வந்து பிரபு சாலமன் படங்கள்லயே எனக்கு வந்து கொக்கி பிடிக்கும் ரொம்ப. மற்ற படங்கள் எல்லாத்தையும் விட கொக்கி பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரண் தானே ப்ரோ? ஆமா ஆமா ஆமா, எனக்கு அது பிடிக்கும். கான்செப்டுமே நல்லா இருக்கும். அந்த கோட்டா சீனிவாசராவ் அவரோட நடிப்பு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆமா நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு பாட்டு ஒன்று நல்லா இருக்கும். அந்த ஹீரோயின் வந்து திருவண்ணாமலை படம் சொல்லி அர்ஜுன் படத்தில் நடிச்சவங்க. அந்த ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருக்கும் குக்கியில. அதே மாதிரி லீன்னு ஒரு படம் எடுத்தாரு. லீலயும் ஒரு பாட்டு, மொரட்டு பாட்டு. இந்த படம் தான் எனக்கு பிடிக்கும், அதான் சொல்ல வந்தேன். லீ, இந்த 2 படம் தான் எனக்கு கொக்கி, லீ இந்த 2 தான் பிடிக்கும். என்ன கிங்கு கூட காமெடிக்கான படங்க அதெல்லாம். கிங்க்ல வந்து அந்த அதே அறத பழசான கதை. அந்த ஒரு நோய்க்காக ஒரு இது அப்படி பண்ண காமெடிக்கான படம். ஆனா எனக்கு என்னன்னா இந்த 2 படம் இருக்குல்ல, நம்ம தமிழ் சினிமால கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். அப்படி வித்தியாசமான கொஞ்சம் மேக்கிங் சொல்லலாம், ராவான இதுன்னு சொல்லலாம், அந்த பிரசன்டேஷன் சொல்லலாம். பாடல்கள்லாம் நல்லா இருக்கும் ரெண்டுலேயுமே. டீமன் தான் மியூசிக்னு நினைக்கிறேன் இதுக்கும், லீ படத்துக்கும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பாட்டு வரும், ராக் அண்ட் ரோல் ஒரு பாட்டு வரும். எனக்கு ரொம்ப அந்த பீரியட்ல வந்து அதிகமாக வந்து ஸ்பீக்கரில் வச்சு கேட்குற பாட்டு அந்த பாட்டு. இந்த பிரபு சாலமன் படம் இந்த 2 படம், குக்கி அண்ட் லீ, இந்த 2 படம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் வந்து இந்த இயற்கையை பொழிகிறேன் பாரு, அப்படியே போகிறேன் பாரு, இயற்கையாக வாழ்கிறேன் பாரு, சொகுசு இயற்கையை சுவாசிக்க சார். நல்ல நிறைய பேர் இருக்காங்க சார், சூப்பர் சார். அப்படி கார்டன் பாத்தீங்களா? ஏன் அதான் சொல்கிறேனுங்க, ஓவரா அது எனக்கு ரொம்ப தியேட்டரில் போய் காண்டாய் வெறுப்பாய் கோவம் உச்சிக்கு வந்த படம்னா எனக்கு வந்து கயல்னு ஒரு படம். ரொம்ப அப்படியே கேட்டா நல்லவங்களாம் ஊர் ஃபுல்லாக இருக்காங்க சார், நல்லவங்களாம் ஊர் ஃபுல்லாக இருக்காங்க சார்.
நீங்க உங்க முகத்தை பார்த்து நிர்மாணிக்காதீங்க, தீர்மானிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசு பொண்ணு அது பாட்டுக்கு லாரி டிரைவர் கூட ஏறி உட்காந்துட்டு எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கு. யாரும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவனை பார்த்து தேடுறதுக்கு என்ன போங்கிற மாதிரி இருக்கும். கேட்டா பரிசுத்தமான காதல் மாயம். பிரகாஷ் அண்ணா, எனக்கு லாடம்ல சார்மியை ரொம்ப பிடிக்கும். விஷால் ப்ரோ கேக்குதா? எனக்கு அவர் படத்துல ரொம்ப பிடிச்சது கும்கி தான். ஆனா நான் சொல்ல நினைச்ச எல்லா கேக்குது பாயிண்ட்டுமே தலைவா? சுகுமார் ப்ரோ சொல்லிட்டாரு. அந்த மிக்கி 17 படம் பாத்தீங்களா? இல்ல தலைவா, போலான்னு பார்த்தேன். அதுவா டியூன் 2 டியூன் 2ன்னு கிளம்பிட்டேன். நீங்க பாத்துட்டீங்களா? ஏங்க நான் இருக்கிற ஆதி என்ன நிலைமைக்கு பாத்துட்டாருங்க. அதெல்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஆதி என்ன பாத்துட்டாருங்க. ஆதி என்ன கேளுங்க. அவர் தான் நீ ஸ்பீக்கரே வரலையே. நீங்க இல்லங்க, போறேன்னு நம்பர் சொன்னீங்க இருக்குல்ல, ஸ்பீக்கர். அப்படி அப்படியா? கேட்டு பாருங்க. ஆனா அந்த படம் நல்லா இருக்குன்னாங்க தலைவா. எங்க டைம் நேரத்துல நல்லா இருக்குன்னுலாம் சொல்லல, சும்மா சொல்லாதீங்க. எது கேட்டாலும் நல்லா இருக்கு, எல்லா படமும் நல்லா இருக்கு. தலைவா இல்ல தலைவா, பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகல, எனக்கு ஒர்க் ஆச்சுல, அந்த மாதிரி தான் தலைவா. கோவப்படாதீங்க. சரி சரி, சும்மா சொன்னேன் ப்ரோ. நான் உங்ககிட்ட, நீங்க தான் கோவப்படுறீங்க. கோவப்படாதீங்க. சரி 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 சரி. ஆதி ப்ரோ ஹாய் கட்டுறாரு, ஆனா என்னால அக்செப்ட் தான் பண்ண முடியல. சுமார் உங்களுக்கு காமிக்குதா இல்லையாண்ணா ரெக்வஸ்ட்? லிசனர்லே காட்டல எனக்கு அவரை. எனக்கு காட்டுது, கீழே தான் இருக்காரு கடல்லே இல்லையா மனுஷன். ப்ரோ? ஹாய்லாம் பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. நேத்து ஏதோ நான் கவனிக்கல. அந்த பழையபடி கொரியன் சீரிஸ் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு கமெண்ட்ல யாரோ சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அப்ப இருந்து நான் சொல்றது இல்லைன்னு சொன்னீங்களா? ஆமா, அப்ப யாராவது ஸ்பேஸ் போடாதீங்கன்னு சொன்னா நிப்பாட்டிடுவீங்களான்னு இன்னைக்கு ஒருத்தர் கேட்க சொன்னாரு. கேட்கலாம் தான். நான் எந்த நியாயமான கேள்வி தான். பட் அடிக்கடி ஒருத்தர் கமெண்ட் போட்டுட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், அதே கமெண்ட்டை இப்போ ஏன் நம்ம தமிழில் உட்காந்துட்டு தமிழ் சீரிஸை பற்றி பேசாமல், தமிழ் இதை பற்றி வெப் சீரிஸ் அமேசானில் அவ்வளோ வருது, நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ வருது, அதெல்லாம் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து கொரியன் சீரிஸை பற்றி பேசிட்டீங்க. ஒருத்தர் ரெகுலராக போட்டு டெய்லியும் கிட்டத்தட்ட டார்ச்சர் மாதிரியே பண்ணிட்டு இருந்தார். சரி, அவர் மாதிரி ஒரு 2-3 பேர் ரிப்பீட்டடாக பண்ணவும், சரி அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு போல இருக்கு, நம்ம கேட்பிடுவோம். யாராவது கேட்டால் நம்ம சொல்லலாம்னு பார்த்தா கேட்கவே இல்லை யாருமே. அடப்பாவிகளா, யாருமே கேட்க மாட்டேங்க. அவர் சொல்றதான் நீங்க எல்லாரும் மனசுல வச்சுட்டு இருக்கீங்களா இவ்வளவு நாளுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இதுதான் சொல்லாம எனக்கு, இருந்துச்சு. இதுதான் பிரகாஷ் ப்ரோ. இதுதான் ஒரு வாட்டி கேட்டாங்க, 2 வாட்டி கேட்டாங்க, அதோட விட்டுட்டாங்க. கடல் புறா சொல்ல சொல்லி கேட்டுனே இருந்தாங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் இந்த டைம்லாம். இல்ல பேசவே பிரகாஷ் ப்ரோ, அது மாட்டாரு. எப்படி அப்பப்ப சுமார் ஏதாவது அங்க சுத்தி இங்க எடுத்து சுத்தி வச்சுக்கோங்க. கடைசியா எப்பவுமே ஒரு இதுல வந்து முடிக்கிறீங்க. எப்பவுமே ஒரு லிஸ்ட் சாரி வச்சுக்கோங்க ப்ரோ. இப்ப ப்ரோ. ரொம்ப ட்ரையா போறப்ப சொல்லிருங்க. கண்டிப்பா அதை ஒரு ஃபாலோ 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுவீங்களா? நீங்க யோசிக்கலாம்ல ப்ரோ, கடல் புறா பத்தி சொல்லலாமா வேணாமான்னு ஒரு போலிங் மாதிரி வைங்க. என்ன ரிசல்ட் சரிங்க, வருதுன்னு பார்த்துட்டு இல்லைங்க அப்புறம் இல்லைங்க உங்களுக்காக ஒண்ணு சொல்றேங்க உறுதியா. 50,000 ஃபாலோவர்ஸ் வந்த உடனே நான் கடல் புறாவை பத்தி சொல்றேங்க. ஓகேவா? டன்னா, வேற எந்த கேள்வியும் கிடையாது, குழப்பமே வேணாம். இதோட ப்ரோ. இப்ப இது நீங்க இப்ப போல் வைங்க ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. ஒரே இதுதான். கடல் புறாவை நான் டீட்டெயிலா வேல்பாய் சொன்ன மாதிரியே சொல்றேன். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரமா சொல்றேன், 1/2 மணி நேரம் சொல்றேன். அது வந்து 1 மாசத்துக்குள்ளேயே முடிச்சிடறேன் நான். அந்த இது மாதிரி 3 மாசம் வரைக்கும் கூட இருக்க மாட்டேன். ஒரு மாசத்துலயே கதையை முடிச்சிடறேன் உங்களுக்கு நான். முக்கியமான விஷயங்கள் அப்படியே செலக்டிவா சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி முடிச்சிடறேன். ஆனா வந்து அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாமா, 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாமா? அப்போ வரும்போது அப்பதான் நம்ம சொல்றதுக்கான நேரமே வராது. கண்டிப்பா எனக்கு வந்து 50,000 2 வருஷமாவே ஆயிரும். அதனால அப்ப நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு பிரகாஷ் ப்ரோ அந்த ஸ்டோரி சங்கர் படம் எடுக்க போறேன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். கடல் புறாலாம் அவர் எடுக்கவே மாட்டாரு, அப்படிங்க சொல்றது. ஹலோ பிரகாஷ் ப்ரோ, கேக்குதா? கேக்கு சொல்லுங்க பிரதர். சுகுமார் ப்ரோ பாத்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. 50,000 ஃபாலோவர்ஸ் பிரகாஷ் ப்ரோ, டக்குனு எனக்கு வாய் இன்னொரு அடிச்சு டவுட்டு. போயிட்டாரு. இப்போ திடீர்னு வந்து டைரக்டர் சங்கர் கால் பண்ணி வேல்பாரிக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோரி ரைட்டிங்க்கு, அந்த ஸ்க்ரீன் பிளே இதுக்கெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாரு அப்படின்னா போவீங்களா மாட்டீங்களா? இல்ல நீங்க டயலாக் கேட்கறதுல கனவா ரைட்டிங் இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா ஏன் கேக்குறீங்க? இல்ல கனவா இருந்தாலும் லாஜிக் வேணாமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சமாச்சும். இல்ல ப்ரோ, எல்லாரும் எனக்கு எல்லாமே பிரகாஷ் வந்துட்டு நான் வந்து இதுவும் கிடையாது. டயலாக் ரைட்டருக்கு கரெக்டா இருப்பாருன்னு தோணுது. கூப்பிட்டாங்கன்னா இப்ப கூப்பிட்டாரு, நானே சப்போஸ் எடுத்துறேங்க, வந்து ஏதோ ஒரு இது நானே எடுக்கிறேங்க வேல்பாரியை, போங்க. அவர் கூப்பிட்டா போவீங்களா மாட்டீங்களா, அதான் கேள்வி. ஏங்க
ஒன்னே ஒரு லாஜிக் இருக்கா? கூப்பிடுவாங்களா ஃபர்ஸ்ட்? அது கூப்பிட்டா போகாம இருப்போமா? இதுல இருந்து கேள்வி என்ன இருக்கு? நம்ம என்ன பில்டப்பா? நம்ம கூப்பிட்டா போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றோம். பில்டப்பா? நம்மளே ஒரு டம்மி பீஸ். கூப்பிட்டா போக வேண்டியதா? இது என்ன இருக்கு? சென்னை இந்த கூப்பிட்டாலும் இந்த போயிருவீங்களா? நியூஸ் எப்படின்னா அவர் காதுக்கு போகணும், உங்களை கூப்பிடணும் ப்ரோ. அதான் நேத்து நீங்க ஒரு போட்டோ போட்டு விட்டீங்களா வேல்பாரிக்கு? அந்த போட்டோ தான் அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், அனுப்பிச்சு இருங்க. விடுறேன். இப்ப மேல ஷேர் பண்றேன். அந்த போட்டோ தான் அனுப்பிச்சு விட போறேன். அவர் பார்த்துட்டு நீ பக்கத்துலயே வராப்பா. இல்ல, இப்ப நான் மேல 2 போட்டோ ஷேர் பண்றேன். ஸ்பேஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்பேஸோட லிசனர்ஸ் எல்லாமே வந்து அந்த போட்டோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஒரு போட்டோ. சுகுமார் ஏஐ. அது யார்? பிரகாஷ் ஆனா ப்ரோவும் பார்த்தாரு. இங்க பாருங்க, அந்த வாட்ஸ்அப்ல ஒரு ஏஐ இருக்கும்ல, அதை விட ட்விட்டர்ல இருக்க க்ரோக் ஏஐ விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவர் வந்து சுகுமார் ப்ரோ ஏஐ. ட்ரெண்ட் சுட்டுக்கும் எனக்கும் வந்து நான் குரூப்ல ஒன்று அனுப்பிச்சு விட்டாரு. ட்ரெண்ட் சுட்டுக்குலாம் 100% மேட்ச் ஆகுது. பர்ஃபெக்ட் மேட்ச். அல்ட்ரா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணி விட்டாரு பாத்தீங்க. பிரகாஷ் ப்ரோக்கே இப்ப நான் வந்து போஸ்ட் வந்து போட்டுட்டேன். நான் மேல ஷேர் பண்றேன். காப்பி ரைட்ஸ் வருமான்னு தெரியல பிரகாஷ் ப்ரோ. நான் என் போட்டோ யாரு காப்பி ரைட்ஸ் அடிக்க போறா? இல்ல, அந்த ஒரிஜினல் பிக்சர் நம்ம எடுத்திருக்கோம்ல, அது யாருங்க அடிக்க போறோம்? நம்ம ட்விட்டர்லயே போட்டோ அதை நிறையா போட்டிருக்கோம்ல, யூடியூப்லயே போட்டு அதுதான் போட்டு இது போட்டேன். பண்றோம். மேல ஷேர் பண்ணிருக்கேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேல வந்திருக்கு. ஏங்க அவரே செதுக்கி எடுத்த மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதான். இல்ல இதுதான் வந்து இந்த உண்மையாலே வந்து இல்ல அந்த இந்த ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு டிராயிங்ல கூட அந்த உன்னால அந்த கனவை நிறைவேற்றிக்க முடியலைங்கிற மாதிரி, இந்த டிராயிங்ல கூட தாடி வர வைக்க முடியலையேங்க. ரெண்டுலயுமே வந்து தாடி இல்லாம அந்த குறுந்தாடியோட தான் இருக்கு. ப்ரோ பொன்னியின் செல்வன்ல இருக்கு. பொன்னியின் செல்வன்ல இருக்கு பாருங்க. ஆமா அதுல இருக்கு. நேத்து அது நான் தானே ஷேர் பண்ணிருந்தேன். அஜித் குமார் ஏங்க அவர்கிட்ட ஷேர் பொன்னியின் பண்ணேன். அதுலயே செல்வனோட காப்பி. வேல்பாரி பயங்கரமா இருக்குங்க. வேல்பாரி வந்து பிரகாஷ் ஓட இது. அது எப்படி சொல்றது, எக்ஸாக்டா இருக்காரு பாருங்க. ஆனா ட்ரெண்ட் சூட்டதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. ஆமா அது வேற மாதிரி அது வேற இருக்கும். மாதிரி பயங்கரமான எடிட். ட்ரெண்ட் சுட்டுக்கு இன்னொரு நண்பருக்கு ஒரு தூதரா ரெடி பண்ணியிருந்தாரு. தூதரா அவர் பேர் ஐயோ டெக்னாலஜியே மறந்துட்டேனே. ராம் யாரு? தூதர் அவருதான் தூதுவர். ராம்குமார். ஆமா பிரகாஷ் ப்ரோ இதெல்லாமே அன்னைக்கு நைட்டு குரூப் கால்ல நானு ராமு ட்ரெண்ட் சூட் 3 பேரும் உட்காந்து வந்து நான் எடிட் பண்ண அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. பிரகாஷ் ப்ரோக்கு இந்த வேல்பாரி போட்டு விடுங்கன்னு. அப்பதான் நான் யோசிச்சேன், 2 ஹீரோயின் பக்கத்துல இருக்க பொன்னியின் செல்வன் போட்டா எப்படி இருக்கும்னு. அதனால 2மே பண்ணி போடலாம் அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ இந்த வேல்பாரி இந்த டிபியா வச்சிருங்க ப்ரோ. ஏங்க நேற்று அப்படிதான் ஸ்டார் அஜித்னு ஒருத்தர் இருப்பாரு, நம்ம பேஜ் ஸ்பேஸுக்கு வருவார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பொன்னியின் செல்வன் வந்து இதான் பர்ஃபெக்ட் டிபி, இதை வச்சிருங்கன்ட்டாரு. ஏங்க மாப்பிங் பண்றது இதை போய் நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்? பிரகாஷ் ப்ரோ, நீங்க உங்க வாய்ஸ்ல படிச்சீங்களா இல்ல அவர் வாய்ஸ்லயே படிச்சீங்களா? நான் அவர் வாய்ஸ்லயே படிச்சேன், சூப்பரா இருந்துச்சு. என்னது இல்ல அவர் போட்ட ட்வீட், இப்போ ஒவ்வொரு ட்வீட் போட்டாங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி படிச்சா சூப்பரா இருக்கும்ல. சரி, எப்பவுமே நம்ம அப்படிதான் வரும், நமக்கு படிக்கவே தோணும். ஆக்சுவலா நீங்க வந்து நான் பேசி ஸ்டார் பழகின அஜித் அதை ஆட்கள்கிட்ட போட்டிருந்து அப்படியே தான் பாசினேன், படிச்சேன். பேசி பழகின ஆட்கள் வந்து ஏதாவது மெசேஜ் பண்ணாங்கன்னா நமக்கு அவங்க வாய்ஸ் தான் நமக்கு படிக்க தோணும். சரி ரைட்டு. ஒருத்தர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருந்தாரு, அவர் என்ன சொல்றாரு? மேட் சொல்லுங்க பிரதர். ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க பிரதர். ப்ரோ அதான் ப்ரோ, மேக்கிங் வீடியோ பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அது மேபி துணிவுல இந்த ரியல் லைஃப் பிக்ஸ்லாம் சில யூஸ் பண்ண மாதிரி சும்மா ஈஸ்டர் எக் மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம் தோணுது ப்ரோ. ஏதோ என்ன ஐடியா பண்ணிருக்கான்னு தெரியல. ஏகப்பட்ட ஸ்டில் இருக்கு, பழைய படங்கள் நிறைய இருக்கு. பார்ப்போம். நம்ம ட்ரெய்லர் வந்தால் தான் டோட்டலாக வந்து கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த மேபி அந்த பிளாக் கோட் மட்டும் தான் சிமிலரா இருக்கு. ஒரு அந்த பில்லாலுக்கு பிளாக் கோட், அது பிளாக் ட்ரெஸ். அப்புறம் மேபி அந்த ரிட்டர்ன் வரப்போ அந்த டிராகன் போட்ட ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு. அது வந்த அப்புறம் மேபி ரிட்டர்ன் வரப்போ அந்த பாட்டு வர மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரிதான் தோணுது. ஒரு 2-3 படங்கள் வந்து ரைட் ஷேர் வாங்கி வச்சிருக்காங்கிறாங்க தகவலா. அது என்ன கதைன்னு தெரியல. பக்கத்தில் வந்தாலும் தெரியும். இல்லை வந்து இன்னும் 2-3 பேர் ஏகப்பட்ட ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் சொல்கிறாங்க. அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் வைப்பாங்களா? இது கேங்ஸ்டர் படமா? இது என்ன கான்செப்ட்? இல்லை சினோப்சிஸ்னு ஒன்று பரவுது.
அது இந்த பாட்ஷா காலத்துலேருந்து வரப்போகிற அதே அதில் ஏகப்பட்ட கதைகள் வந்திருக்கு. அந்த மாதிரியா? அதாவது அது வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் வந்து அது என்ன பண்ண போகிறாங்க, நிறைய நிறைய யோசனைகள் இருக்குது. பார்ப்போம். இன்னும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வரணும். இந்த செவ்வாய்க்கிழமை வருது. நான் நாளைக்கு வீக்கெண்டுக்கு விட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். வீக்கெண்ட் இல்லாமல் போச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த சாங்கோட ப்ரோமோ வச்சு விடுவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். ப்ரோமோ விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ கமல் ஆனா 237ங்கிறது அன்பரவி ப்ராஜெக்டா? எதுங்க? கமல் 237ங்கிறது வந்து அன்பறிவு ஆமாம், ப்ராஜெக்டான்னு கேட்டேன். அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஓகே ஓகே. இல்லை மும்பையில் என்னோட போடுறாங்க, அடுத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லை எனக்கு ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருப்பாராட்டுக்குது. அதில் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இமீடியட் ப்ராஜெக்ட் அதுதாங்க. அதனால தான் கேட்டேன். ஆமாம் 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 237 அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்கல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமா. பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ அது ஜிபில ஃபர்ஸ்ட் சாங் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்களா ப்ரோ? யார் ப்ரோ பாடியிருக்கா? இல்லை அதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருத்தர் கேட்டார். தெரியலன்னு சொன்னேன். எனக்கு தெரியல, உண்மையாலுமே தெரியல யார் பாடியிருக்காங்கன்னு தெரியல. நிறையா ரூமர்ஸ் வருது, தெரியல. ப்ரோமோ வந்தால் தெரியும் நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதுக்குன்னு தனியாக ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு போஸ்ட் விடல, ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வந்து போஸ்ட் விடல. அந்த போஸ்ட் தனியாக விடுவாங்கல்ல, அப்போ தெரியும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சுகுமாரண்ணா? யாராவது பேசுறீங்களா? இல்லை இல்லை, யாரும் பேசுறது சொல்லுங்க கேட்கல. ப்ரோ. யாரு அஜித்? சொல்லு அஜித். நான் போல்ட் வந்துட்டான், பார்த்தீங்களா? போல்ட் வந்தாச்சு தான், போல்ட்டு, பார்த்தேன். ஜாக்ஸி, தீபக் சார் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பாக்கி. மால்தீவ்ஸ்ல இருக்கிற கிளம்பி வந்தாருன்னா அடுத்த வாரம் பண்டிகை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வாரம்லாம் எப்படி போகும்? அடுத்த வாரத்துல இருந்து வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா ஸ்டார்ட் ஆக போகுது. பயங்கர வெறித்தனமா இருக்கும். அதுவும் ஸ்பேஸ் டைம்ல வேறயா? எத்தனை லிசனர் போறாங்கன்னு தெரியல. போன வாட்டி ஐபிஎல் அப்போ ஸ்பேஸ் இல்லை, அப்ப ஆரம்பிக்கல. அந்த டைம்ல நானும் பிரகாஷ் ப்ரோலாம் வந்து ட்ரீம் லெவன் விளையாடிட்டு இருப்போம். அந்த டைம்ல நானும் பிரகாஷ் ப்ரோ, பரணி எல்லாம். நானும் விளையாடுவேண்ணா. இந்த வாட்டி சுகுமார ப்ரோ, நீங்க எந்த டீம் ப்ரோ சப்போர்ட் ப்ரோ? உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் ப்ரோ ஐபிஎல்ல? டீமா கேட்டிங்கன்னா வந்து எனக்கு அப்படிலாம் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஒரே டீமாக இருந்ததில்ல. ரோஹித் சர்மா இருக்கிற வரையும் மும்பை இந்தியன்ஸ் பிடிச்சிருந்தது. என்னைக்கு ரோஹித் சர்மா கேப்டனில் வந்து ரிமூவ் பண்ணாங்களோ அதுலேருந்து எனக்கு வந்து அந்த டீம் மேலே இருந்த இதுவுமே போயிடுச்சு. எனக்கு ஆர்சிபியும் சென்னை சூப்பர் கிங்ஸும் பிடிக்கும் ப்ரோ. இதில் ரொம்ப பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரெண்டுமே வந்து ஒரு லெஸ். எனக்கு கோலி இருக்கிறனால ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும். சென்னையுமே வந்து எனக்கு வந்து தோனி இருக்கிறனால ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில சமயங்கள் வந்து சென்னை வந்து ஜெயிக்கும் போது வந்து நடா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற ஃபீலும் வரும். அது காரணம் வந்து ஃபேன்ஸுங்க வந்து பண்ற அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள வெறுப்பேற்றும் ஒரு கிரிக்கெட் பார்க்குற நம்மளுக்கு. சரி ப்ரோ, சரி ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஆனால் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. ஐபிஎல் வந்து என்டர்டைன்மெண்ட் தானே, நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். அந்த ஒரு 2 மாதம் டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப சில டைம் நம்ம ஆஃப்டர்நூன் மேட்ச்லாம் வரும் வீக்கெண்ட்லலாம். நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். அது ஆக்சுவலாக வந்து ஒரு அவங்க 2007 8ன்னு நினைக்கிறேன். ஒரு 16 வருஷமா வந்து அவங்க 17 வருஷமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வருஷமும் வந்து அது என்டர்டைன்மெண்ட் குறையாம தான் போயிட்டு இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிட் டைம்ல கூட சவுண்டே இல்லாம க்ரௌடே இல்லாம நடத்துனாங்க அரப் கண்ட்ரில. அதில் அப்போ கூட வந்து அந்த சவுண்ட்லாம் அவங்க இதுவாக ட்ரை பண்ணி ஆர்டிஃபிஷியலாக வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு அந்த டைம்ல கூட வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க. பார்ப்போம். அடுத்த வாரத்துல இருந்து ஐபிஎல் பத்தியும் வந்து நம்ம கண்டிப்பா பேசுவோம் ஸ்பேஸ்ல. என்ன பிரகாஷ் ப்ரோ, ஓகே தானே? பிரகாஷ் ப்ரோ, கண்டிப்பா பிரகாஷ் ப்ரோ கண்டிப்பா இருக்காரு. பேசுறோம். இப்ப கூட பேசலாம். இப்ப இருந்தே கூட பேசலாம். என்ன சொல்லுங்க? ஐபிஎல் பத்தி நம்ம என்ன சொல்லுங்க, பிரகாஷ் ப்ரோ, ஐடியா கொடுங்க. இல்ல இப்பெல்லாம் உங்க 9:30 9:45 ஸ்பேஸ் முடிச்சிடுறீங்க. ரஜினி பத்தி ஏதோ பேசலாம்னு சொன்னீங்களே. என்ன பேசலாம்னு சொன்னோம்? 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி அப்புறமே பேசலாம்னு சொன்னீங்க. அட ஆமாங்க, அதெல்லாம் பேசலாம் சொல்லிட்டே இருந்து நம்ம மறந்துட்டோம். வாங்க வருவோம், இந்த டாபிக் வரும். ஒரு நிமிஷத்துல ஆரம்பிப்போம். அப்படியே நீங்க அப்படியே பேசிட்டு ஒரே நிமிஷம் வரேன். ஒரு சின்ன ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு வரேன், பேசிட்டு இருங்க.
மாவீரன் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கும் ப்ரோ. யார் பேசுறது? மேட் ப்ரோ. ப்ரோ நீங்க ஹெரிடிட்ரி பார்த்தேன்னு எனக்கு எங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாத்தீங்களா படம்? என்ன படம் ப்ரோ? ஹெரிடிட்டரி. பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சா? ஓகேஷா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் பார்க்கலாம். 2018 வந்தது தானே சொல்றீங்க? அப்பாடா. அந்த டயத்துல நிறைய படம் வந்து. சரி ஆரம்பிக்கலாமா? விஷால் ப்ரோ இருக்காரா? விஷால் ப்ரோ இல்லையா? நினைக்கிறேன் அவர் வாயே என்ன திறக்கல. ஏங்க திறக்கவே இல்ல. 1.5 மணி நேரத்துல வந்து 10 நிமிஷம் கூட பேசலைங்க. சரி இன்னைக்கு வந்து நம்ம 3 டாபிக் அப்புறம் பேசலாம்னு நினைச்சு மறந்துட்டோம். என்ன டாபிக் சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த். அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்த்னு, அதாவது சிவாஜி ராவ் கைக்வாட் அப்படின்னு இருந்த ஒரு பேரை வந்து ரஜினிகாந்த்னு மாத்தின நாள் இன்னைக்கு தான். ஒரு 50 வருஷம் ஆகுது முழுசா. ஒரு இந்த 50 வருஷத்துல எத்தனையோ சிறப்புகள் நம்ம வந்து பார்த்துருப்போம். என்னன்னா வந்து 5 ஃபார்மெட்ல உள்ள படங்களையும் நடிச்ச ஒரு ஆள். எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, அப்புறமேட்டு அனிமேஷன் படம், அப்புறமேட்டு வந்து 3D படம், டிஜிட்டல்னா கணக்கில் வந்துடுது. 3D படம், இன்னொரு ஃபார்மெட் ஒன்று சொல்லுமே அதையும் மிஸ். ஒரு 5 இதில் வரும். டோட்டல் 5 மோஷன் கேப்சரா அதுலேயும் நடிச்ச ஒரு அது அனிமேஷன் கேட்டகரி தானே வருது. கோச்சரியானு இல்லை மோஷன் கேப்சரிங்களா வரும். சரி ரைட்டு. இப்படி எல்லாத்துலேயும் நடித்த ஒரு ஆக்டர். இத்தனை 2-3 தலைமுறைக்கு மேலே மாறி அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டராகவே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நமக்கு வந்து பர்சனலாக என்ன ஒரு ஃபீல் அப்படின்னா, சின்ன வயசுல இப்போ நம்ம யார் ஃபேனாக இருக்கலாம். நம்மளுடைய சைல்ட்ஹுட் இருக்குல்ல, இப்போ நம்ம யார் ஃபேனாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு அஜித் ஃபேனு, விஜய் ஃபேனு, சிவகார்த்திகேயன் ஃபேனு, சூர்யா ஃபேனு, சிம்பு ஃபேனு, தனுஷ் ஃபேனு, யார் ஃபேனாக இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து குடும்பத்திலே இப்போ என் குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து கொடூரமான ஒரு கமல் ஃபேனு. கமல் அப்படி கமல் படம் தான் முதல் கூட்டு போயிடுவார். அப்படி இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேவரேட் அப்படின்னா நமக்கு வந்து கமலை தாண்டி, அதாவது அப்பா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே அப்பாவை தாண்டி ஒருத்தர் ஹீரோ பிடிக்குதுன்னு இருக்குல்ல. அப்போ வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல வந்து எல்லாருமே வந்து ரஜினி ஃபேனா இருந்துதான். அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள் யாராவது ஒருத்தவங்க ஃபேவரட்டா எடுத்து நம்ம அப்படியே மாறும். அப்படி வந்து ஒரு ஒரு செலக்டிவா வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எங்க அப்பா கமல் ஃபேனு. கூடுதலாக எனக்கு கமலையும் ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும். கமலோட ஃபேனாவே இருப்பேன். திடீர்னு எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கமலும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்குங்கிற மாதிரி நம்ம யார் ஃபேனாவே இருந்தாலும் ரஜினி பிடிக்காம ஒரு ஒரு கட்டத்தில் வர முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா நடிகர்களுமே இப்போ உள்ள நடிகர்கள் இருந்து அப்போ உள்ள நடிகர்கள் வந்து எல்லா ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நடிகர் 50 வருஷம் ஃபீல்டு. அந்த 50 வருஷம் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் வந்து 30-35 வருஷம் டாப்ல இருக்கிறதுங்கிறது வந்து யாருக்கும் கிடைச்சிடாத ஒரு கொடுப்பனை. ஏன்னா எல்லாரும் 5 வருஷம் டாப்ல இருப்பாங்க, திரும்ப அடுத்த இன்னொரு நடிகர் டாப்ல வருவாங்க, திரும்ப 5 வருஷம் டாப்ல இருப்பாங்க, மாறி மாறி வரும். ஆனால் ஒரு 30 வருஷமா வந்து ஒரு ஹீரோவாகவே நடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல. 50 வருஷம் நடிப்புல 30 வருஷமா ஹீரோவாகவே நடிக்க, டாப் ஹீரோவாக நடிக்கிறது. இவரு கேட்டாருன்னா அடுத்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த 30 படத்துல வருஷத்துக்கு மேல இருக்கும் அதான் நான் சொல்றேன் மினிமம் சொல்றேங்க. ஹீரோவா. இல்ல நான் சொல்றேன் மினிமம் சொல்றேன். அது 40 வருஷம் கூட அவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் என்ட்ரி ஆனதுல அடுத்த ஒரு 5 வருஷத்துலயே வந்து ஒரு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதக்கலன்னு 83, 84, 85, 86 எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 படம் 12 படம். 85, 86 எல்லாம் பாத்தீங்கன்னா 14 படம்லாம் வந்திருக்கு அவருக்கு. வருஷமே 12 மாசம் தான். ஆனா அவருக்கு 14 படம் வரைக்கும் வந்திருக்கு. அந்த அளவுக்கு முரட்டு வேகத்துல டக்கு 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 டக்குன்னு நடிச்சு இது பண்ணாரு. டாப்ல வந்த ஒரு ஆக்டர்ஸ் விஜயகாந்த் அப்படிதான். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து 10-12 படம்லாம் வரும் அவருக்கு. இது மாதிரி அந்த பீக்ல இருக்கும்போது ஸ்டார்டிங் வரும்போது மக்கள் மனசை பதிக்கிற ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு நிறைய படங்கள் ஹிட் ஆகுது. நீங்க நம்ம குறிப்பிட்ட பீரியட் மட்டும் பாருங்களேன். 95ல ஆரம்பிச்சுங்களேன். பாட்ஷா பீரியட்ல இருந்து பாட்ஷால இருந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வெறும் பிளாக் பஸ்டர்ஸ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி. ஹிட்டு பிளாக் இது சூப்பர் ஹிட்லாம் கிடையாது, எல்லாமே பிளாக் பஸ்டர். ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான வேற லெவல் ஒரு படங்களா இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி அமையர்லாம் வந்து ஒரு இன்னைக்கு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவருடைய பிறந்த நாள்ல பாருங்க. அவர் அதாவது எப்படின்னா 50 வருஷமா ரஜினிகாந்த் சொல்றோம்ல. அவர் ரஜினிகாந்த் பேர் வச்சு 50 வருஷம். இந்த ரஜினிகாந்த் பேர் வச்ச நாள்ல ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, லோகேஷ் ராஜ். அவரே டைரக்ஷன்ல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு இவரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது போட்டிருந்தாரு. அதெல்லாம் வந்து யாருக்கு ஒரு படம் கிடைக்குன்னு போட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம் தானே. நான் என்னன்னா ஒரு யோசிச்சு பாருங்களேன். இந்த 90ஸ்ல வந்த படங்கள்லாம் பாட்ஷா வந்துச்சு 95. பாட்ஷா 95 தானே? ஆமா 95 வந்துச்சு பாட்ஷா.
அதே வருஷம் முத்து அடுத்த படம், பாட்ஷாக்கு அடுத்த படம் முத்து. பாட்ஷா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு, முத்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அடுத்து அருணாச்சலம். அது இப்போ நம்ம மனசுல வந்து நம்ம பெரிய படம் தான். அப்போ அது ஒரு ஆவரேஜ் படம்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் டு ஒரு ஹிட் படம். அதுக்கப்புறம் படையப்பா. படையப்பாலாம் யோசிச்சுப்பாங்க, நம்ம அந்த 3 வருஷம் 2 வருஷம் வச்சு ஒரு படம் வரும். பாட்ஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பாங்கிறது இப்போ யோசிச்சு பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு ஃபிலிமோகிராஃபியா இருக்கு. அவர் இது மாதிரி அமையறதுலாம் ரொம்ப ரேர் இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்னன் நினைக்கிறேன், மன்னன், தளபதி எல்லாம் அப்படி ஒரு 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 கட்டம். இப்பயும் பாருங்க, லைனப் பாருங்க. ஒரு இந்த வயசுல ஒரு 73 வயசு 74 வயசு இப்போ வந்து கூலி நடிச்சிட்டு இருக்காரு. கூலி முடிச்சு ஜெயிலர் 2 முடிச்சு மணிரத்னம் படங்குறாங்க. ஒரு லைனப்பே ஒரு மிரட்டலான ஒரு லைனப். 2 அதாவது தமிழ் சினிமாவில் 1000 கோடி வருமானா 2 1000 கோடிக்கான பாசிபிள் வச்சிருக்க நடிகராக இருக்கிறாருல்ல. அதுவே ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் தான். அப்புறம் இன்னொரு டாபிக் இருக்கு, அப்புறம் பேசுவோம். நீங்க மற்றவங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். நம்ம வேற என்ன டாபிக் பேசுறேன்னு சொல்லி மாவீரன் ஃபர்ஸ்ட் சொன்னேன். என்னென்ன டாபிக் பேசலாம்னு சொன்னேன், அப்புறமேட்டு பேசலாம்னு சொன்னேன். இன்னொன்று என்ன சொன்னேன் முக்கியமா? இல்ல ப்ரோ, இதுதான் சொன்னீங்க. இன்னொன்று சொன்னேன், ஞாபகம் வந்துருச்சு. நீங்க பேசுங்க, அந்த பரமசிவன் பாத்திமா ட்ரெய்லரை பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தேன். அப்புறமேட்டு கரெக்ட், நீங்க பேசி முடிங்க, நான் அப்புறம் சொல்றேன் அதை. எனக்கும் நான் வந்து கமல் ஃபேனா இருந்தாலும் எனக்கு நான் ஒருத்தர் ஃபேனா இருக்கிறதால அவருக்கு ஆப்பனண்டா ஒருத்தர் இருக்காருல, அவரை மதிக்காம அந்த பழக்கம் எனக்கு இல்லை. ஆனா இப்ப இருக்கிற டிஎல்ல நான் பார்க்கும்போது, ட்விட்டர்ல மற்ற ஸ்பேஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவரை ரஜினியை டீக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற அஜித் ஃபேன்ஸ் ஆகட்டும், விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு மதிப்பு தெரியல. இவங்க சொல்லப்போனா ரஜினி கமல் அவங்க ஏரா வந்து அவங்க எங்கேயோ கொண்டு போனாங்க. தமிழ் சினிமாவை இந்தியா ஃபுல்லா ஒரு ரீச், இன்டர்நெட் பூம் ஆகாத காலத்திலேயே அவங்க பேரு உலகம் ஃபுல்லா பேசப்பட்டது. இன்னைக்கு கூகுள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அப்படி காலத்திலேயே இன்னமும் அவங்க அப்படி பேசப்படுது ப்ரோ. பண்ணாங்க. பேசப்பட்டது மாவீரன் கரெக்ஷனு, அதுதான் ப்ரோ, பேசப்பட்டது இல்ல, பேசுறாங்க, இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ரோ சொல்ல வந்தேன். ஆனா இன்னைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கும் அந்த 70 வயசு கிழவனை நம்பிதான் இந்த 1000 கோடி ரூபாங்கிற கனவு இருக்கு. அப்படிங்கிறப்பயே தெரியணும் அவரோட பவர் என்ன அப்படின்னு. 50 வருஷம் தாண்டி 70 75 வயசுல இன்னமும் அவர் கூட சேர்ந்து அப்ப நடிச்சிட்டு இருந்தவங்களா இன்னமும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. சிரஞ்சீவி ஆகட்டும், பாலை ஆகட்டும். ஆனா யாருக்கு இந்த அளவுக்கு அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல் இருக்கு? நீங்க 1008 ஃபில்டர் போடலாம். அது வந்து இப்போ பூஜா ஐட்டம்ஸ் ஆன் பண்றாங்க, இல்ல இத்தனை ஊர்ல இருந்து இத்தனை கேமியோ கேரக்டர்ஸ் கூட்டு வந்து பண்றாங்க. இப்படி நீங்க உங்க மன ஆறுதலுக்காக நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே நான் அந்த படத்துக்கு போறது அது சூப்பர் ஸ்டார் படம். உங்க மனசுக்குள்ளயும் அதான் இருக்கும், சூப்பர் ஸ்டார் படம். ஆனா நீங்க இல்ல ஒத்துக்க மனசு அதுதான். இல்ல, இப்ப என்னன்னா அவ்வளவுதான். மாவீரன் ஒண்ணுமே இல்ல. ட்ரோல் பண்ற எல்லாரும் ஒரே ஒரு வாட்டி அவங்களோட யார் வேணா ட்ரோல் பண்றாங்க. எல்லாருமே ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டார்டம் தான் ட்ரோல் பண்றாங்கன்னு கிடையாது. அவரை வந்து ட்ரோல் பண்ணாத இது நிறைய பேர் ட்ரோல் பண்றவங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அவர் பேரை யூஸ் பண்ணாம அவரோட படத்தோட ரெஃபரன்ஸையோ இல்லை அவரோட படத்தோட போஸ்டரையோ வந்து அவங்க படத்துல யூஸ் பண்ணாம வந்து எதனா வந்து ஒரு ஹீரோ இருக்காங்களான்னு கேட்டா யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ் சினிமால. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவரோட உச்சம் அப்படி, அவரோட வளர்ச்சி வந்து வேற வேற லெவல்ல இருந்தது. எல்லாருமே இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல இருந்து அப்ப இருக்கிற ஹீரோஸ்ல இருந்து எல்லாருமே அவரோட இதுவை பார்த்துட்டு வந்து ரொம்ப இன்னும் வரையுமே வந்துட்டு அவருமே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, இந்த குதிரை என்னடா ஓடிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னும் வரையுமே வந்து பீக்ல இருக்கிற ஒரு ஒரு ஆள் அவரு. அவருக்கு அந்த பேரு வச்சது, அந்த பேர் வந்து அந்த பேருக்கான இது 50 வருஷம் இன்னைக்கு. 50 வருஷமும் வந்துட்டு அந்த ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எத்தனை ஜென்ரேஷன் ஆகும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வர அப்படின்னு வந்து தெரியல. அது வந்து நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. நம்ம 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 இருக்கும்போதே அந்த ஒரு சூப்பர் ஸ்டாரை விட்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் தான். கரெக்ட் ப்ரோ. அவரோட தாக்கம் இல்லாம இப்ப எந்த ஆக்டருமே இல்ல, அதுதான் உண்மை. அந்த எடிட்லாம் ஒண்ணு பார்த்திருப்பேன். ரீசெண்டா பிரதீப் வச்சு ஒரு எடிட் வந்துச்சுல்ல, நான் உண்மையாலுமே வந்து அந்த ஆமா ஸ்டைல் ஆமா. வந்து பிரதீப் புதுசா பண்ணியிருக்காருன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா மனுஷன் அதையும் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கிறாருன்னா, அப்பயே பண்ணியிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். விட்டு வைக்கவே இல்லை ஸ்டைல. என்ன நீ என்ன வேணா யோசி. அவர் எல்லாமே அதான் சொல்றேன்ல, நிறைய பேர் வந்து அவருக்கு டான்ஸ் அவருக்குமே சொல்றேன் நான். அதாவது அந்த டைம்லயே வந்துட்டு அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும் அவருக்கு டான்ஸ் ஆட வராது, அவருக்கு வந்து அது பண்ண வராது, இது பண்ண வராது, அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. எதுவுமே வராதுன்னா தேவையே இல்லை அவருக்கு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட வாக்கு, அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட இது எல்லாமே வந்துட்டு யாருக்குமே வராது. மெயினா டான்ஸ் வந்து எல்லாருமே ஆடுவாங்க. ஒரு எப்படி சொல்றது, பின்னாடி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கூட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு க்ரூல டான்சர் கூட ஆடுவாங்க டான்ஸ்.
பட் ஆனா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே வருமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து யூனிக் தான். அது கடவுள் இயற்கையாவே அவருக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து அவருக்கு வந்து இவ்வளோ ஃபேன் பேஸ், அவரோட ஸ்டைலுக்கு இவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. பாலிவுட்ல வந்துட்டு அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறாங்க ப்ரோ. ஒரு எப்படி சொல்றது, ஷாருக்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இவரை வந்து அவரோட தலைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க. ஏன் இப்போ வரையுமே கூட வந்துட்டு அவரு அந்த சைட்ல வந்துட்டு எதனா ஒரு பெரிய நிகழ்ச்சி நார்த்ல நடந்தது அப்படின்னா வந்து இவருக்கு இன்வைட் வராம இருக்காது. சவுத்ல வந்து ஒரு பெரிய ஆளுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அது ரஜினிகாந்துக்காக தான் இருக்கும். நான் ஸ்டார்ல சொல்றேன், ஒரு செலிபிரிட்டியில ரஜினிகாந்துக்கு தான் வந்து அந்த இன்வைட் வரும். அவர் தான் வந்து எல்லா இதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணி இன்னும் வரையும் அங்க போயிட்டு இருக்காரு. இன்க்ளூடிங் நம்ம நரேந்திர மோடி. நம்ம வேணா அதான் நம்ம என்ன வேணா வந்து இங்க இருக்கிறவங்க என்ன வேணா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலுமே அவர் அந்த இடத்துக்கு போனார்னா அவருக்கு கொடுக்குற மரியாதைலாம் நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும். அவருக்கு எந்த மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க, அவர் எந்த மாதிரி வந்து ஒரு இன்க்ளூடிங் ஒரு சச்சின் வந்து இப்போ ரஜினியை பார்த்தா கூட வந்துட்டு சச்சினே தலைவான் தான் கூப்பிடுவார். நான் சச்சின் வந்து கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய லெஜண்ட், காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்றவர் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்தா வந்து அவருமே வந்து என்ன மாதிரி வந்து ஒரு அவரை வந்து இது பண்றாரு. எல்லாருமே இப்போ எல்லாருமே வந்து அந்த ஒரு இன்ன வரையுமே வந்து எல்லாருக்குமே காம்படிட்டரா இருக்காரு. அந்த ஒரு விதத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு கர்வமா சொல்லலாம். அவர் வந்து நம்ம ஃபீல்டுல அவர் என்னதான் வந்து வேற ஒரு ஸ்டேட் ஒரு ஆளா இருந்தாலுமே நம்ம ஃபீல்டுல அவர் அச்சீவ் பண்ணி நம்மளோட ஃபீல்டுலயே வந்து இன்ன வரையுமே வந்து ஒரு படம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை தான் அது. எனக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான நடிகரா நான் வந்துட்டு இந்தியன் சினிமால பாக்குறேன். குறிப்பா அவரு அந்த கலர்ல உள்ள வந்தது அதுக்கு முன்னாடி யாருமே பண்ணாத ஒரு அச்சீவ்மெண்ட் அது. அது ஆக்சுவலா ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டர்னே நான் சொல்லுவேன். யாருமே கிடையாது. சரி வேற யாராவது இருப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா பேக்ரவுண்ட் ஆக்டர்ஸே ரொம்ப கம்மி. கருப்பா இருக்கிறவங்க அந்த டைம்ல சினிமால ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஆனா இவர் அளவுக்கு யாரும் இல்ல. வந்த உடனே எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மள ஒருத்தன், நம்ம வீட்டாளு, பக்கத்து வீட்டாளு அப்படி அப்படின்ட்டு அவரை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு ஏஆர் முருகதாஸ் சொன்னதை நான் இங்க கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ரஜினி சார்னு சொல்லுவாங்க. இப்ப ரஜினி சாருக்கு அப்புறம் இப்ப விஜய் சார், எஸ்கே அந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா எம்ஜிஆர் சாரோட ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு தாக்கம் கூட இருக்காது. ரொம்ப யூனிக்கான, ரொம்ப பியூரான ஒரு ஆக்டர். இப்ப சிவாஜி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட கமல் அவர்களுக்கு இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாக்கம் எதுவுமே இருக்காது. மேபி அந்த ஸ்டைல் 1-2 வந்துட்டு அமிதாப்ட இருந்து வந்திருக்கு. அது அவரே பல இதுல சொல்லியிருக்காரு, அமிதாப்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஆனா அமிதாப் படங்களும் இவர் படங்களும் எடுத்து பாக்குறப்ப அது ரொம்ப கான்ட்ராஸ்டா தெரியுது. இவர் பண்றது ரொம்ப டோட்டலா புது பிரீடா இருக்கு. ரொம்ப ஒரு யூனிக்கான ஆக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு, அது நான் பழைய சாய் சித்ரால நான் கேள்விப்பட்டது. அந்த படம் பேர் தெரியல, பிரகாஷ் மேபி சொன்னா கரெக்டா இருக்கும். சிவாஜி அவர்கள் நடிச்ச ஒரு படம் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ கேமியோக்கு வருவாராம். நான் அடிமையாகிறேன்னா ஏதோ ஒரு பிலிம் நேம் மறந்துட்டேன். சிவாஜி அவர்களுக்கு தியேட்டர்ல வர ரெஸ்பான்ஸை விட செகண்ட் ஹாஃப்ல இவர் பண்ண கேமியோக்கு தியேட்டர்ல அவ்வளோ ரெஸ்பான்ஸா. சிவாஜியே பார்த்து ஷாக் ஆயிருக்காரு அப்படின்ட்டு சாய் சித்ரால ஒருத்தர் வந்துட்டு சித்ரா லட்சுமணன் கிட்ட சொன்னாரு. ஸோ அந்த டைம்லயே அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த டான் கேரக்டர்லாம் அவர் போர்ட்ரேட் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்துட்டு எனக்கு பர்சனலா, இது வந்துட்டு விஜய் அவர்கள் சொன்னது. எனக்கு பர்சனலா அவர் போர்ட்ரேட் பண்ண விதம், அவரோட ட்ரெஸ்ஸிங், அவரோட ஆட்டிடியூடு, அப்புறம் முக்கியமான விஷயம் ஆஃப் ஸ்கிரீன் இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல. ஆன் ஸ்கிரீன்ல நம்ம என்ன வேணாலும் பண்றது ஓகே, ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் இருக்குல்ல. அந்த டைம்ல பல ஹீரோக்கு மண்டையில முடி கிடையாது. ஆனா எல்லாருமே அப்படி வரமாட்டாங்க ஓப்பனா. ஆனா ஓப்பனா வர்றது, யாரை பத்தியுமே கவலைப்படாம இருக்கிறது, தன்னைத்தானே டீக்ரேட் பண்ணிக்கிறது, எப்ப பார்த்தாலும் டீக்ரேட் தான் பண்ணிப்பாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்றது ஆரம்பத்துலயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அதுவும் இப்ப பெரிய விஷயம் வந்துட்டு சொல்லுங்கண்ணா. அவருக்கு இருக்கிற ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்மிட் பண்ணி அத வந்து இப்ப இருக்கிற பெட்டி இல்ல, அவர் எப்பவுமே வந்து அவர் சொல்லுவாரு. நான் இந்த மாதிரி ஒரு இதுவுக்கு கூப்பிட்டாரு, பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு நாகேஷ் சாரோட நடிக்கிறதுக்கு. நான் தண்ணி போட்டிருந்தேன். அந்த டைம்ல நான் போயிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு பாலச்சந்தர் சாரு. அப்ப நீ எல்லாம் வந்து அவர் முன்னாடி வந்து ஒரு எறும்புக்கு சமம் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆமா, அது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையுமே அவரோட அந்த இது எல்லாமே ஒரு ஸ்டாரு, ஒரு செலிபிரிட்டி எல்லாம் வந்து வெளியே வந்து ஒரு கெத்தா இருக்கணும், நம்ம வந்து நம்மளோட இது வந்து தோற்றம் நல்லா பயங்கரமா இருக்கணும், நம்மளோட பேச்சு எல்லாம் வந்து ரொம்ப இதுவா கெத்தா இருக்கணும், நம்மள வந்து நம்ம தாழ்த்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மத்தியில
அவரை பத்தி வந்து அவரே வந்து நான் இப்படிதான் இருக்கேன், நான் வந்து இது பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனா வந்து மனசுல உள்ளதை ஓப்பனா வந்து பேசுற ஒரு நடிகர்கள்ல ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆளு. இன்ன வரையும் ஸ்டேஜ்ல ஒரு 1 hour பேசினா கூட ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம என்டர்டைனர். அவர் மனசுல எஸ். வந்து அந்த மனசுல இருந்து அப்படியே வந்து ஒரு 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 ஸ்பீச் வந்து அப்படியே வரும், ஒரு ஃப்ளோல வரும். அது எந்த ஆக்டராலையுமே அந்த மாதிரி பண்ண முடியும், ஆஃப் ஸ்கிரீன்ல பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஒரு ஆடியோ லான்ச்னாலே வந்து பிரகாஷ், நான் வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்றேன். ஆஹ் பிரகாஷ் வந்துட்டு அப்பதான் சென்னைக்கு வந்துட்டு நான் வந்து பிரகாஷ் நேர்ல மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டைமு. அது வரையும் நான் நிறைய வாட்டி அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்கோம், வாங்க ப்ரோன்னு வரல. ஆனா வேட்டையனோட ஆடியோ லான்ச்சுக்கு அவர் கிளம்பி வந்து சென்னைக்கு வந்துட்டாரு. வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்துட்டு பார்க்கணும். அவர் அந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ரோ ப்ரீமியர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இல்ல, நான் வேட்டையனோட பாஸை போயிட்டு லைக் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த பாஸை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாரு. வந்துட்டு அந்த ஆடியோ லான்ச் போற அன்னைக்கு கூட வந்துட்டு அவர் ரொம்ப பயங்கர இதுவா இருந்தாரு. அப்பதான் நான் பார்த்தேன், என்னடா மனுஷன் வந்துட்டு அஜித் ஃபேன் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு, ஆனா உள்ளுக்குள்ள என்னதான் வந்து அவர் இதுவா இருந்தாலுமே ஒரு ஒரு தலைவன் ஃபேனா வந்து இல்லாம கடந்துட்டு வர முடியாது அப்படின்றத வந்து அன்னைக்கு பார்த்து அப்படியே நான் லைவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, இது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்ன ஓவரா ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஊர் ஸ்டார் ஒரு ஆளு இந்தியா ஃபுல்லா தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தாங்க. அதுக்கப்புறம் தாங்க பல பல பேரு. அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல அவர் ஓவர்சீஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ண விதத்துல ஓவர்சீஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது கமல் சார். அவரோட படங்கள் பெருசா அங்க ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மார்க்கெட்டையே உடைச்சு ஜப்பான்ல ஒரு சம்பவம், அந்த மாதிரி பல ஊர்கள்ல சம்பவம் பண்ணது தலைவர் தான். தலைவர் எப்படின்னா, அது அது ஜூனியர் என்டிஆர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனாலதான் அதை நான் கோட்டா எடுத்து சொல்றேன். ட்ரிபிள் ஆரோட தமிழ் ப்ரொமோஷன்ல ஜூனியர் என்டிஆர் ஒன்று சொன்னாரு. என்னன்னா, நாங்க எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, இந்தியால யாரா இருந்தாலும் சரி, நாங்க அவ்வளவு கஷ்டப்படணும், அப்படி நடிக்கணும், இப்படி நடிக்கணும், அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க. சும்மா வந்து நின்னாலே போதும்ல, இந்த வந்து நின்னாலே ஒருத்தவங்களை ரசிப்பாங்கன்னு இருக்குல்ல, அது வந்துட்டு அவரோட பேட்டன்ட். இப்ப ஜெயிலர் பல பேருக்கு ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகல இப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், ஜெயிலர்ல வந்துட்டு அவரோட வாக்குலயே முடிச்சுட்டாருங்க. அவரோட வாக்குலயே தியேட்டர்ல அப்படி ஏன்னா எஃப்டிஎஃப்எஸ் நான் பார்த்தேன். நான் யார் ஃபேன் உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு தியேட்டர்ல அப்படியே ஆறா கிரியேட் ஆகுது, அப்படியே ஒட்டிக்குச்சு. அப்படி அனிருத்தோட பிஜிஎம்ல அவர் சும்மா எதுவுமே பண்ணல. ஜெயிலர் படத்துல ஒண்ணுமே பண்ணல. பேட்டையிலயாவது அவர் வந்துட்டு ரொமான்ஸ் துள்ளல் அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஜெயிலர்ல ரொம்ப சட்டிலா இருப்பாரு. சும்மா இப்படி நடந்து வராரு, அப்படி நடந்து வராரு, தியேட்டர் கதறுது. சோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வேற யாருக்குமே நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மிக 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 முக்கியமான விஷயம், மத்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பண்றாங்க, நம்ம இண்டஸ்ட்ரியில யங் டேலண்ட், ரொம்ப சின்ன டைரக்டர்ஸ், சின்ன ஆக்டர்ஸ், அவங்க படம் நல்லா இருந்துட்டுன்னா மனுஷன் ஃபோன் பண்ணி பாராட்டுறது. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி லைஃப்ல ஹோப்லாம் இல்லாம இருந்ததுன்னா, நான் தேசிங் பெரியசாமிட்ட அவர் பேசின ஆடியோ கால் கான்வர்சேஷன் லீக் ஆனது ஒன்று இருக்கும். அதை நான் அடிக்கடி எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும். எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு அவர் சொல்றது. இந்த மாதிரி பல பேர்ட்ட சொல்லி கார்த்திக் சுப்ராஜுக்கு ஹோப் கொடுத்து அதை வந்துட்டு இது பண்ணது. அப்புறம் தேசிங்கிட்ட சொல்லி அந்த படம் தான் பண்றதா இருந்து. இந்த மாதிரி பல பேருக்கு இப்ப டிராகன் வரைக்கும் எல்லாரையுமே கூப்பிட்டு பாராட்டுறது, அவருக்கு படம் பிடிச்சிருச்சுன்னா பாராட்டுறது, அப்டேட்டடா இருக்கிறது இன்னும். ஏன்னா அப்புறம் அந்த பாரஞ்சத்தோட அவர் சேர்ந்தாருல, அது வந்துட்டு தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய ஷிஃப்ட். அது அந்த டைம் வரைக்கும் பெரிய ஸ்டார்ஸ் யாருமே புது பிலிம் மேக்கர்ஸோட, அதுக்கு முன்னாடி வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு வேட்டையாட விளையாடு கௌதமனோட பண்ணாரு. அது ரொம்ப முன்னாடியே வந்துட்டு ரஜினி பண்ணது அருணாச்சலம். சுந்தர்சி அப்போ வந்துட்டு ரொம்ப யங் அவரோட வந்துட்டு அருணாச்சலம் பண்ணது. இந்த மாதிரி புது டைரக்டர்ஸோட எப்ப ரஞ்சித்தோட அவர் பண்ணாரோ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே எல்லாருமே ஆரம்பிச்சாங்க, ஓகே யங் டைரக்டர்ஸோட டிராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே அவர் எல்லா ஸ்டார்ஸுக்குமே முன்னுதாரணமா தான் இருந்திருக்காரு. இந்த டைம்ல அவரை வச்சுட்டு சின்ன சின்ன அவர் ஒரு படம் ஓடலன்னே அவர் அப்படி ஓட்டுறது இப்படி ஓட்டுறது, அது அந்த படத்தை வச்சு ஓட்டுறது ஓகே. அவரை பர்சனலா அட்டாக் பண்றது இருக்குல்ல, அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. இன்னொன்னு அவர் பர்சனல் லைஃப்ல அவர் அங்க போறாரு இங்க போறாருன்றதுக்குள்ள நம்ம போவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டரை அவர் சினிமால அவர் எப்படி இது பண்றாரு, ஏன்னா நல்ல விஷயம் இருக்கும் கெட்ட விஷயம் இருக்கும். கெட்ட விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு நல்ல விஷயம், இப்போ ஆஃப் ஸ்கிரீன்ல நான் சொன்னேன்ல, அப்படியே ஹேரை அப்படியே விட்டுட்டு வர்றது, எல்லா இடத்துலயும் டீக்ரேட் பண்ணி பேசுறது. நார்த் இந்தியால ஒரு பிரஸ் மீட் எந்திரனுக்கு ஐஸ்வர்யா ராய் எனக்கு ஹீரோயினா நடிச்சதுக்கு தேங்க்யூன்னு ஒன்று பேசுவாரு. அவ்வளோ ஹிலேரியஸா இருக்கும், தெரிக்கும் என்னடா மனுஷன் இப்படி இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இப்ப அவர் நிறைய படங்கள் இப்ப லைன் அப்லாம் பயங்கரமா இருக்கு, அவரோட ஹியூமர் சைடை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
ஏன்னா தமிழ் சினிமால கமல் சார் ஹியூமர் படமாவே பண்ணியிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தலைவரோட ஹியூமர் அது ஒரு தரமான ஹியூமர். எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பா நான் தில்லு முள்ளு முத்துலலாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு ஆக்டர். அதை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுனாலதான் எனக்கு காலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மிங் சைடு கபாலி காலால என்ன இப்படி நடிக்கிறாரு பாரு, ஐயோ இந்த ஆளு சூப்பர் நடிகையா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அவர் 50 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ செம்ம பெரிய அச்சீவ்மெண்ட். கமல் சாருக்கு கமல் 50 கமல் 16 பண்ண மாதிரி தலைவருக்கு ஒண்ணு பண்ணணும். அது ஏதோ அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் வேணாம்னு இது பண்றாருலாம் சொல்றாங்க. பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான் இது, வேற ஒரு ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். ஆனா இது டிஜிட்டலி ரெக்கார்டுங்கிறதால இங்கேயும் ஒரு தடவை மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. அந்த எந்திரன் படம் தமிழ் சினிமால உண்மையிலே ஒரு கேப்டன்னா அவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் எந்திரன். 150 கோடி அப்பவே அந்த படத்தோட பட்ஜெட், 3 வருஷம் மேக்கிங்கு. அது பிசிக்கலாவும் எவ்வளவு கஷ்டமான படம்னு தெரியும். அப்படி இருந்தும் அந்த படத்தை அவர் அச்சீவ் பண்ணி 300 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தாரு அந்த டைம்லயே 2010. சவுத் இந்தியால இந்த 4 இண்டஸ்ட்ரியிலுமே அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டாவும் அந்த அளவுக்கு பெரிய படம் இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் அந்த அளவுக்கு பெரிய படம் இல்லை. ஒரு 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 ஸ்டாரு பீக்ல இருக்கானா அவன் எப்பவுமே அதான் அப்படிதான் பண்ணணும். கன்சிஸ்டன்சியா படம் கொடுத்துட்டே இருக்கணும், அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும், மக்கள் மறக்காம இருக்க வரிசையா படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவர் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. 3 வருஷம் படமே பண்ணாம எந்திரன் அது அதை சொல்லுவாங்களா, வந்தா மழை போனா முடியும், அந்த மாதிரி அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து அப்படி ஒரு படம் பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பேன் இண்டியா லெவல்ல உங்ககிட்ட என்னப்பா படம் இருக்குன்னா நம்ம எந்திரன் தான் கை காட்ட வேண்டியதா இருக்கு இன்னை வரைக்குமே. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸ்டார்ட்டு. அந்த ஸ்டார்டம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த படத்தை பண்ணாரு. 3 வருஷம் போனா போயிட்டு போகுதுன்னு. ப்ரோ சொல்றீங்களா? அது வந்து எந்திரன் பண்ணாரு, எந்திரன் 2.0 பண்ணாரு, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ ஜெயிலர் பண்ணாரு இல்லைங்க, என்ன மாசு பார்த்தீங்களா? ஜெயிலர் தாங்க மாசு அவர் தலைவர். இப்போ ஒரு மாசம் அவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எந்திரன்ல சண்டை போடுற மாதிரி இருக்கும், அதுல இருக்கும் சண்டை ஃபைட் பின் எல்லாமே இருக்கும். ஆனா ஜெயிலர்ல ஒரு ஃபைட் பின் அதிகமா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆனா மியூசிக் மட்டும்தான் மியூசிக் மட்டும்தான் அந்த இடத்துல ஒர்க் ஆனது. சரிங்களா? இப்போ வந்து ஜெயிலர் 2 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெல்சன் அண்ட் அனிருத் மியூசிக் சூப்பராக இருக்க போகுது. ஆல் த பெஸ்ட். இவர் எதுஞ்சி ஆர்ஜே விஷால், ஏங்க ப்ரோ என்னங்க ப்ரோ நீ ஆர்ஜே விஷாலுங்கோசரம் ஆர்ஜே மாதிரியே பேசிட்டு இருந்தா இப்ப மித்தவங்களாம் எப்படிங்க ப்ரோ பேசுறது? சாரி ப்ரோ, சாரி. நீங்க பேசுங்க, நான் ஒன்றும் சொல்லாத இல்ல நான் நினைச்சேன் மனசுல உள்ளதை போட்டு கேக்குறேங்க. பேசலன்னா ஏன்டா பேசவே இல்லைன்றீங்க, பேசுனா ஏன்டா பேசுறீங்க. சந்தோஷம். இல்லப்பா, இல்ல விஷால் கேப் கொடுக்க மாட்டேற நீ. எல்லா பாயிண்ட் நீயே சொல்லிட்டியா, மத்தவங்களுக்கு ஏதோ பாயிண்ட் இல்லாம வந்து ஆயிடுது. நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நாங்களும் எங்களோட இது நாங்க எப்படி கொட்டுறது? எங்க மக்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் என்ன ஏது? அதெல்லாம் தெரியும்ல ப்ரோ. நீங்க மட்டும் 1 மணி நேரம் பேசிட்டீங்கன்னா ஸ்பேஸ் போறதே 1 மணி நேரம் தான் போடுவோம். அந்த 1 மணி நேரத்தை நீங்களே பேசிட்டீங்கன்னா அப்ப நாங்களாம் வந்து வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம என்ன பண்றதுங்க ப்ரோ? ஏங்க ஆர்ஜே விஷால். ஓகே சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு 1000 crores அடிக்கிற ஃபிலிம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ நீங்களே சொல்லுங்க, நீங்க உங்க கேஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி நிறைய தமிழ் சினிமா கேக்குற இல்ல தமிழ் சினிமா கேக்குறாரு. தமிழ் சினிமால 1000 crores நீங்க சொல்லுங்க என்னென்ன படம் 1000 crores அடிக்கும், நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? நீங்க சொல்லுங்க. மை கெஸ்ஸிங் ஜெயிலர் 2, கூலி அண்ட் AK-64 அண்ட் நெல்சன் கேஜிஎஃப் எடுத்தார் இல்லைங்க, அவர் எடுக்கிற படத்தோட கலெக்ஷன் பண்றேன். ஓகே பாப்போம். ஓகே நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், நீங்க சொன்னதுதான் கரெக்ட் தான். ஜெயிலர் 2, கூலி இப்போதைக்கு ஆஃபீஸ்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த 2 படங்கள் தானே, அதை பத்தி தான் நம்ம பேச முடியும். ஆஃபீஸ்ல கன்ஃபர்மேஷன் வராத படங்களை பேச முடியாது இல்லை. அப்படி கணக்கு பண்ணா இந்த 2 படத்துக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கூலி தான் ஃபர்ஸ்ட். எல்லாரும் ஜெயிலர் 2ங்கிறாங்க. ஆனா கூலியே பாத்தீங்கன்னா அமெரிக்கான்னு ஒருத்தர் ஹிந்தி கேமியா பண்றாரு, ஹிந்தி மார்க்கெட்டு. தெலுங்குல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு ஆள் இருக்கனால பெரும்பாலான பாசிபிள் அப்படிங்கிறது கூலிக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. பேன் இந்தியன் ஃபிலிம்ங்கிறத தாண்டி லோகேஷ் கனகராஜுங்கிறது இப்போ ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு பிளஸ் வந்து கரெக்டாக அனிருத் மியூசிக் பிளஸ் இவ்வளோ பெரிய கேஸ்டிங்கு
நல்லா வலுவா சேர்ந்து இதுக்கு தான் அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு கரெக்டான டேட்டு மாட்டுச்சுன்னா தமிழ்ல நம்ம எல்லாரும் இந்த 2010 தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பெரிய கலெக்ஷனு, பெரிய பிரம்மாண்டம், பேன் இந்தியா ஃபிலிம்னா அப்படின்னா டக்குனு 2010 எந்திரன் தான் சொல்றோம். பட் இப்போ அது அது அப்படி டோட்டலா மாறி நடுவில் லியோக்கு நல்ல ஹைப் பயங்கரமா எகிர்ந்துச்சுல்ல. அது மாதிரி இப்போ இது வந்து லோகேஷ் ராஜ் வந்து திரும்ப வந்து இதில் கூலியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் பயங்கரமா எகிர்ந்துச்சுன்னா நல்ல பர்ஃபெக்ட் டேட்டு மாட்டுச்சுன்னா ஒரு 1000 கோடி அடிக்கலாம். ப்ரோ ஒன்றும் சொல்லிட்டுங்களா? இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ சினிமா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், அடுத்து வந்து சிவகார்த்திகேயன், இப்போ வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண வேணாங்க. நம்மளோட கலெக்ஷன் என்ன? இப்போ வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 1000 கோடி அடிக்கிற படம் 4 லட்சம் படம் போயிடுச்சு. கர்நாடகா படத்துலேயே 1000 கோடி அடிச்சுட்டாங்க. கேரளா படத்துலேயே போயிடுச்சு. இது திருஷ்யமா அது போயிடுச்சு. இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்ல 1000 கோடி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. நாம ஏன் 1000 கோடி அடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபேன் வாரனுக்கோசரம் தான் 1000 கோடி அடிக்கல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால் சரிங்களா? நல்ல படத்தை வந்து நம்ம வந்துட்டு அவன் படத்தை நம்ம பார்க்க மாட்டேன், இவன் படத்தை நம்ம பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கிறதுங்காட்டி தான் இப்படி பண்ணுது. எந்த படமோ எது படமோ நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ, புது படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் போய் படத்தை பார்ப்போம். நல்லா இருக்குதோ நல்லா இருக்கலையோ அவ்வளோதான். அது அப்புறம் பேசிக்கலாம். சரிங்களா ப்ரோ? கரெக்டு தானே? இல்லை சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் என்னன்னா எனக்கு ஒன்று நான் பர்சனலாக நினச்சிக்கிறது என்னன்னா, எப்போவுமே வந்து வசூல் நமக்கு தேவையில்லை. வசூல் கணக்கு அந்த 500 கோடியோ 1000 கோடியோ 300 கோடியோ 200 கோடியோ அது ப்ரொடியூசர்ஸ்க்கானது. ஆனால் என்ன சண்டைக்கு இப்போ எல்லாரும் இதில் மற்ற ஸ்டேட்லேருந்து சண்டை போடும்போது நமக்கு அது வேணா வருத்தமாக இருக்கலாமே தவிர, வருத்தம்னா அவங்க எப்படின்னா அவங்க கொடுக்குற வேர்டிங்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் நமக்கு நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. நமக்கு வந்து இந்த கலெக்ஷனுங்கிறத நம்ம யோசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டு தான். மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் தேட்டரில் வந்து படம் பார்த்து ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் வந்து பிடிக்காத நடிக்கிற படத்தை நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து என் தலைவன் மட்டும் தான் படத்தை பார்ப்பேன், என் தலைவன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இங்கே நடந்துட்டு இருக்கிறது தான். இல்லைன்னா சொல்ல வரல, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அந்த நிலை வந்து மாறணும். ஒருத்தர் ஒரு மீம் வரும், இந்த நிலை மாறணும்னு. அது மாதிரி இந்த நிலை மாறணும் அப்படின்னா இன்னும் ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு மாறிடும். அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இது இருக்காது. எப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வேர்டிங் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கரெக்டான வேர்டு, தமிழில் தான் தப்பாக போயிடும். அது நடிகர்களை துதிப்பாடி ஓவரா கொண்டாடுறதுங்கிறது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்காது. எல்லா நடிகர் படத்தையும் இப்போ எப்படி இந்த படம் திடீர்னு வந்து ஒரு படம் ஓடுது இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எந்த படம்னாலும் இப்போ ஓடும். நீங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ டிராகன் வந்து பிச்சுட்டு போச்சு, ஒரு தமிழ்நாட்டில் பயங்கரமான கலெக்ஷன், ஹைப் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஒரு படம் சூப்பர் திடீர்னு இப்போ போர் தொழில் படம் ரிலீஸ் ஒரு ஷோ வந்து ஃபுல்லப் ஆகலை, சூப்பர் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பிச்சுட்டு போச்சு. அது மாதிரி அயோத்தி படம் இது மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு டோட்டலாகவே எல்லா படங்களுமே நல்லா இருக்கா கூட்டம் வரும், நல்லா நல்லா கூட்டம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி வரும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்போ நம்ம வேணா பேசலாம். ஜி ஒன்றும் சொல்லிட்டுங்களா? நம்ம தமிழ் மக்கள் நம்ம தமிழுக்கோசரம் நம்ம சேர்ந்து இப்போ தான் இப்போ வந்து மும்மொழி பிரச்சனை ஒன்று வந்திருக்குது சரிங்களா? அதனால சொல்கிறேன், இது வந்து சினிமா மட்டும் நம்ம தாண்டி பார்க்க வேணாம், இன்னும் பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட நம்மளோட தமிழ் உரிமையை 1000 கோடி வசூல்ல வந்து மும்மொழி கொள்கையை வந்து மிக்ஸ் பண்ணீங்க பாருங்க, அரசியலையும் சினிமாவையும் பர்ஃபெக்டா. ஆமா ஜி, கன்ஃபார்ம் ஜி. இப்ப வந்து விஜய் படத்தை வந்து மேக்சிமம் எடுத்தது சன் நெட்வொர்க் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. இப்ப ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அது அரசியல். அவங்க இந்த அரசியல் டு சினிமா கன்வர்ஷன் பண்றப்ப நான் சினிமா டு அரசியல் கன்வர்ஷன் பண்ணக்கூடாதுங்களா? இன்னும் ஜி நியாயமான விஷயம் பேசுங்க ஜி. இப்ப ஜனநாயக ரைட்ஸ் எடுத்திருக்கிறது எந்த டிவி எடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சன் டிவி எடுக்க மாட்டாங்க, சத்தியமா சன் டிவி கலைஞர் டிவி எதுவுமே எடுக்க மாட்டாங்க. மீறி போனால் ஜிடிவி தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. நான் பேச ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இது சுகுமார் ப்ரோ தான் வந்து பதில் சொல்லுவாரு. சுகுமார் ப்ரோ சொல்லுவாரு. அப்படின்னு ஜனநாயகம் ரைட்ஸ் வந்து சன் டிவி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குல்ல. வாய்ப்பு இல்லை ஜி, அடிச்சாலும் மதியம் கட்டுறேன் ஜி. இப்ப நீ மதியம் கட்ட வெறும் 1 ரூபி நான் மதியம் உங்களுக்கு ஜிபே பண்றேன். நீங்க உங்களுக்கு சன் டிவி பத்தி மட்டும் ஒண்ணு தெரியல. சன் டிவி பிசினஸ் வேற பாலிடிக்ஸ் வேறன்னு பாக்குற ஆளு. அவங்க வந்து புதிய தலைமுறை சேனல் ஆரம்பிக்கும் போது அந்த சேனல்ல வந்து ஹை லெவல்ல ப்ரொமோட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட காம்படிட்டர்னு கூட அவங்க பார்க்காம அவங்க இப்படியா வருவாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டுமே வேணுக்கே வந்து வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணாங்க. உண்மையின் உரைகள் புதிய தலைமுறை
விரைவில் புதிய நேர்மையான செய்திகளுக்காக புதிய தலைமுறை விரைவில் அப்படின்னு போட்டுட்டு நாளை முதல் புதிய தலைமுறை உண்மையின் உரைகள் நாளை முதல் இன்று முதல் புதிய தலைமுறை புதிய உண்மையை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு சேனல் செய்திகளை தொடர ஒரே ஒரு செய்தி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிசை வச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஒரே நிமிஷம். இப்ப கோட் ஒன்னு ரிலீஸ் ஆச்சு இல்ல, ஏன் ஜி சன் டிவி எடுக்கல? அமௌண்ட் தான் காரணம். சன் டிவி வந்து நீங்க பாருங்க எப்பயும் சொல்றேன், சன் டிவி வந்து இப்ப பாலிடிக்ஸ் சிம்பிள் எடுத்துங்க, இன்னொரு சிம்பிள் எடுத்துங்க. வந்து பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த நடிகர் படத்தையும் ஸ்கிப் பண்ணுவாங்க டிவில போறது. விஜயகாந்துக்கு நீங்க பார்க்கலாம், விஜயகாந்த் படத்தை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி எவ்வளவு படத்தை ஸ்கிப் பண்ணாங்க டிவில போறது. ஆனா இன்னமும் பிரைம் டைம்ல விஜய் படங்களை போட்டுட்டு இருக்காங்க சன் டிவில. அது காரணம் பிசினஸ், அவங்க பிசினஸா பாக்குறாங்க, அவங்க பாலிடிக்ஸ் பார்க்கல. இப்ப நீங்க பார்க்கலாம், ஜில்லா ஓடுது, சிவகாசி ஓடுது, சாரி சிப்பாச்சி ஓடுது. ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து தமிழ் ப்ரொடியூசர் கிடையாது, அவர் வந்து ஒரு கர்நாடக ப்ரொடியூசர் கேவிஎன். அவர் வந்து டேர்ம்ஸ், அவர் வந்து மொதல் விஷயம் டேர்ம்ஸ் வந்து இப்போ அவர் பிசினஸ் வந்து இன்னும் லாக் பண்ணல. அவர் வந்து சேட்டலைட் வந்து டிஜிட்டல் ரெண்டுமே லாக் பண்ணல. டிஜிட்டல் வந்து அவங்க எதிர்பார்க்குற நெட்ஃபிளிக்ஸ்ல பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்குறாங்க, அது மாதிரி பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே தவிர கோட் வந்து ஏஜிஸ் வந்து முன்னாடியே வந்து டேபிள் ப்ராஃபிட் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏஜிஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட்லேயே பிளானிங்கா இருப்பாங்க. யார் கூடுதலாக அமௌண்ட் கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட படத்தை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்க ஏன் வாரிசு வாங்கினாங்க, அவர் வாரிசு சமயத்திலே அரசியல் வருங்கிற உறுதியில கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு இல்ல. லியோ வாங்கினாங்களே, ஏன் வாங்கினாங்க? அதெல்லாம் அவங்க சன் டிவிங்கிறது பிசினஸ் தாங்க பார்ப்பாங்க. இன்னமும் சொல்றேன், வாரிசு லியோ எல்லாம் வரப்பல இவர் வந்துட்டு நான் அரசியல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல கிடையாது ப்ரோ. மறைமுகமா செய்திகள்லாம் வந்துருச்சு, அவர் அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போறாரு. லியோ சமயம் சுத்தம் கிளீனா வந்து கோட்டுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க தான் ப்ரோ இருந்தாங்க, கோட்டுக்கே அவங்க தான் இருந்தாங்க. பட் பேமெண்ட் வந்து ஜீ தமிழ் அதிகமா ரிக்வெஸ்ட் பண்ணங்காட்டி அங்க போயிடுச்சு. சரி ஓகே, நான் எதுவுமே இதுவரையும் பெருசா எதுவும் பண்ணல, ரிவீல் பண்றேன்னு தானே. அதான் பெட் கட்டல, இப்ப கட்டுறேன். ஜனநாயகனோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி தான் வாங்க போறாங்க. அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? எனக்கு சன் டிவிக்காரங்க வாங்கிட்டாங்கன்னா பிரகாஷ் ப்ரோ வந்து எனக்கு வந்து 5000 தரணும். சன் டிவிக்காரன் வாங்கல அப்படின்னா சுகுமார் ப்ரோ எனக்கு 5000 தரணும். இதான் பந்தயம். ஆனா நான் 1 ரூபா கட்ட மாட்டேன், நீங்க 2 பேரும் எனக்கு கொடுத்துடணும். என்கிட்ட கொடுத்துடணும். ஆனா ஒண்ணு சொல்றேன், இல்ல வாங்க சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், சன் டிவி மட்டும் நீங்க எந்த விஷயம் நம்ப முடியாது. சொல்றேன், நாளைக்கே நான் இது வந்து விளையாட்டுக்கு சொல்லணும்னு தெரியல, நாளைக்கே கலாநிதி மாறன் இருக்காருல்ல, சொல்லிட்டீங்களா, அவங்க ரத்தத்தின் ரத்தம் பித்தம் தான் பாப்பாங்க. புரியல, ரத்தத்தின் ரத்தம் பித்தத்தின் பித்தம் தான் பாப்பாங்க. ஆக்சுவலா இல்ல தெளிவா தெரியல, அந்த சர்க்கிள்ல இருக்கனால சொல்றேன். அது இப்ப ரீசெண்டா இன்னைக்கு நேரத்துல ஒரு வேற ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவர் அதுக்கு அவர் பிசினஸா தான் பாப்பார் டோட்டலாவே. ஏன் சொல்ல போனா அவர் வந்து டிவி கேக்கு கூட அவர் ப்ரொமோஷன் பண்ணுவாரு. இங்க டிவி கேக்கு சன் டிவில ப்ரொமோட் பண்ணுவாரு அவரு. நீங்க வேணா நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அஜித் குமார்னு ஒருத்தர் அவர் மைக் கொடுங்க, என்னமோ கெட்டவத்து பேசினாரு, அவருக்கு மைக் கொடுங்க. அவர் எப்பங்க பேசினாரு? அஜித் குமார் வருஷம் கொடுங்க. எல்லாரும் தானே இங்க இருக்கோம், எப்பங்க பேசினாரு அவரு? பேசினாரு வருஷம் கொடுங்க. மூடிட்டு கிளம்பு பிரகாஷ் அப்படின்னு சொன்னாரு, சொல்லுங்க. ஏங்க நீங்க வேறங்க, நான் அப்படி சொல்லவே இல்லையேங்க. ஏங்க அப்புறம் என்ன சொன்னீங்க? கோட்டுக்கே வந்து கடைசி வரைக்கும் அவங்க தாங்க இருந்தாங்க, சன் டிவி தான் இருந்தாங்க. பட் பேமெண்ட் வந்து ஜீ தமிழ் அதிகமா கொடுக்குறங்காட்டி அவங்க அங்க மாத்திட்டாங்கன்னு சொன்னேன். அவர் அப்படிதாங்க சொன்னாரு, தெளிவா தான் சொன்னாரு. இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து யாருமே வந்து யாரையும் அபியூஸ் பண்ண போறது கிடையாது, ஓகேங்களா? இல்ல பிரகாஷ் அவர் அந்த மாதிரி எதுவும் சொல்லல, அஜித் நார்மலா தான் சொன்னார். மேபி பிரகாஷ் உங்களுக்கு அந்த மாதிரி வேற மாதிரி கேட்டிருக்கலாம். ஏன்னா அவர் தெளிவா சொன்னார், கோட்டுக்கே வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து சன் டிவி தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட் கூட கோட் பண்ணனாலதான் இவங்க வந்து ஜீ தமிழுக்கு மாறிச்சு. சொன்னது உண்மைதான். ஒன்னு சொல்லிட்டீங்களா, ஜி டிவியோட சன் டிவி வந்து குறைஞ்ச போன ஆளு கிடையாது. ரைட் ஆகாஷ் நீங்க சொல்லிருங்க. இல்ல ஆகாஷ் ஏதோ பேச வராரு, அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்க பிரதர். பிரதர் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. எனக்கு வந்து 2 விஷயம் தான். நானும் வந்து லைக் இந்த ஃபேன் வார்ஸ்னால 1000 crores போலன்றது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ தெலுங்கு ஸ்டேட்ல வந்து இப்போ நம்ம தமிழ் ஸ்டேட்ல வெறும் ஒரு தமிழ் ஹையஸ்ட் கலெக்ஷன்னா ஒரு 240 220 சொல்லலாமா. ஆனா தெலுங்கு ஸ்டேட் இப்போ புஷ்பாவோ இல்ல பாகுபலிலாம் அந்த தெலுங்கு ஸ்டேட்ஸ் கலந்தே ஒரு 500 வந்துரும்ல. ஸோ அவங்க பேஸே ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்னு அவங்க ப்ராப்பரா அந்த நார்த் இந்தியா அந்த 8 week ரிலீஸ் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்க வந்து என்னதான் டெக்னாலஜிக்கலா ஒரு படம் எடுத்தாலும், இப்போ எக்ஸாம்பிள் கல்கி எடுத்துவாங்களேன், அது இப்போ நம்ம டூன் பார்த்துட்டு கல்கி பார்த்தோம்னா
கல்கி வந்துட்டு டூன் தான் நல்லா தெரியும். ஆனா வந்துட்டு லைக் அவங்க வந்து அந்த அழகா வந்து அந்த மித்தலாஜிக்கல் இதெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது போய் சேர்ற மாதிரி. இப்போ ஒரு மகாபாரதமா இருக்கட்டும், இல்ல ஒரு ராமாயணமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பேட்ரியாட்டிக்கலா அது அட்டாச் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லா அதை இன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஹனுமானா இருக்கட்டும், அந்த மாதிரி படம்லாம். ஸோ நம்ம வந்து அதை இப்போ எந்திரன்ல நீங்க அந்த மாதிரி எதுவுமே பார்த்துருக்க முடியாது. எந்திரன் செம ஹிட் தான், பட் சொல்றேன் நம்ம அந்த அந்த அளவுக்கும் இன்னும் போல, நம்ம பேஸும் இன்னும் அவ்வளவு பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகல. ஸோ அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம 1000 crore அடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அந்த ஒரு நம்ம சீனியர் லெவல் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்தியாவில வந்து ஓரளவுக்கு அவுட்டர் ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு அவங்க வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. நான் ஜெயிலர் படம் வந்து நான் இங்க யூஎஸ்ல இருக்கேன். நான் யூஎஸ்ல தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவுட் லைக் தெலுங்கு பீப்புள், ஹிந்தி பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோஸே பார்த்தாங்க. லைக் நான் மற்ற ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளவு மெஜாரிட்டியா நான் பார்த்ததில்லை. நம்ம க்ரௌட் தான் வந்து பார்ப்போம், அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அந்த ஹேட் வந்துட்டு அந்த அந்த இப்போ ஒரு கமல் படத்து விக்ரம்க்கும் அதே தான். ஸோ அந்த ஹேட் வந்து அந்த சீனியர் ஆக்டர்ஸ்க்கு இல்லை. விஜய், அஜித் அதே லெவல்ல இருக்க மற்ற ஸ்டேட், பவன் கல்யாணா இருக்கட்டும், இல்ல மகேஷ் பாபா இருக்கட்டும், அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சோசியல் மீடியா டைம்ல வந்தவங்க. இப்போ சோசியல் மீடியால காசு வருது, இப்போ யார் என்ன பேசுறானே தெரியாது. ஸோ அந்த ஹேட் வந்து அந்த ஜெனரேஷன்ல தான் இருக்கு. அது அந்த இன்னொரு ஜென்ரேஷன் மேல இருக்க ஜென்ரேஷனுக்கு டிரான்சென்ட் ஆகல. ஸோ அந்த அவங்களோட படங்கள்லாம் வரும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு 1000 crore அடிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும் மற்றவங்களோட. எக்ஸாக்ட்லி ஒரு கூடியோ ஒரு ஜெயிலர் டோக்கு தான் சான்சஸ் அதிகம். தக் லைஃப் கூட நான் சொல்லுவேன் லைக். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட தாட் இருக்கு. நீங்க எதனா இதுல எதனா அடுத்து இருந்தா நீங்க சொல்லுங்க. அதுதான் பெரும்பாலும் நம்புறது கூலியும் அண்ட் ஜெயிலர் 2 தான் 1000 கோடிங்கிறது. பட் திரும்ப திரும்ப நான் பர்சனலாக சொல்றது வந்து எனக்கு மட்டும் பர்சனல் ஒப்பீனியன். இது கலெக்ஷன்லாம் நம்ம போகவே தேவையில்லை. இருந்தாலும் இந்த பக்கத்து ஸ்டேட்ல ஒரு இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க 1000 கோடி அடிச்சதுல 1000 கோடி அடிச்சதுலன்னு சொல்றதுக்காக வேணும் மட்டுமாச்சும் ஒரே ஒரு படம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பத்தியே பேசாம வெறும் கண்டென்ட் மட்டும் பேசிட்டு போகலாம், அவ்வளவுதான். சரி சுகுமார் ப்ரோ, 10 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. ஒரே ஒரு இதை சொல்லி முடிச்சிடறேன். பரமசிவன் பாத்திமான்னு ஒரு ட்ரைலர் ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கு வந்து டோட்டலாகவே ஒரு இன்னைக்கு இப்போ உள்ள பீரியட்ல வந்து இந்த மோகன் ட்ரீமரா அவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் என்ன, மோகன்ஜி, அவர் டைப்ல இப்போ நிறைய பேர் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் வச்சு எடுத்து அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி கல்லா கட்டிடலான்னு அந்த டைப்ல வந்து புதுசாக ஜாயின் ஆகியிருக்க படமாக தான் நான் பார்க்குறேன். இதை ஒரு வேணுக்கே வந்து நம்ம சின்ன பிள்ளையில இந்த சில விஷயங்கள்லாம் சொல்லி 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 ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே படமாக எடுத்து வச்சுக்கிறாங்க வேணுக்கே கான்ட்ரவர்சி ஆகணும் அப்படின்னு. அது டீட்டெயிலாக சொல்ல நினச்சா மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதான் முடிச்சிருவோம் இதை. வேற ஒன்றும் இல்லைல்ல, நாளைக்கு சந்திப்போமா? ஓகே ப்ரோ. ஓகே பாய். விசால் ப்ரோ காணா இருக்கேண்ணே. ப்ரோ உங்களுக்கு மெசேஜ் இருக்கீங்களா? பண்ணிருக்கேன், கொஞ்சம் சரி ரிப்ளை பாய். பண்ணுங்க. பாய்ண்ணே. கூலா தலைவா, நான் தூங்குங்க, அனுப்பிச்சுட்றேன். கூலா கண்டிப்பா தூங்குங்க, ஓகே. நாளைக்கு இல்ல இல்ல, பார்ப்போம். அவர் சொன்னது பாய் கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேண்ணா, பாய்ண்ணா, பாய் பாய். பாய் பாய்.